ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 200வது மோட்டா கேஸ்ட் எபிசோட்ல இருக்கோம். டபுள் எல்லாரும் நம்ம 200வது மோட்டா கேஸ்ட்ல என்ன என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம காலையில் ஸ்டோரி போட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் வந்து நம்ம 200th எபிசோட் பண்ண போகிறோம். உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அதில் கேளுங்க. நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து பண்ண முடியாது. அப்படின்னா அடுத்து நம்ம 24 hours ஒரு பாட்காஸ்ட் பண்ண வேண்டியிருக்கேன். அதனால ஒரு 1 hour அப்புறம் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதில் மெயினாக கார்ஸை பற்றி பெருசாக, அதாவது பையிங்கோட கொஸ்டின்ஸ் நாங்கள் இந்த தடவை நாங்கள் எடுக்கலை. இந்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாகவும் எங்களை ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கேட்டிருக்கிறத எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் கூட ஃபன் ஃபில்டாக இருக்கும்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஒரு அன்கட் வீடியோ ஒன்று பண்ணுவோம். அண்டு அடுத்து இதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மஹிந்திராவோட HCV 700 சஸ்பென்ஷன் டாவின்சி டேம்பர் வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்து இருக்கு. அதுதான் நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் ரிவ்யூலையும் பேசியிருந்தோம், அந்த பாட்காஸ்ட்லையும் பேசியிருந்தோம். ப்ரெசன்டேஷனில் வந்து 8.5 இருந்து காமிச்சாங்க. ப்ரௌச்சரில் போடலாம், ஆனால் வெப்சைட்ல எல்லாம் அது இப்போ போட்டிருக்கு. பேஸ் வேரியன்ட்லேருந்து டாவின்சி டேம்பிங் சிஸ்டம் இருக்குது. அது நீங்கள் வந்து வெப்சைட்டில் பாருங்கள், ப்ரௌசரில். ஈவன் மஹிந்திராவுடைய ப்ரெசன்டேஷன்லேயே அது கன்ஃபியூஷனாக தான் காட்டிகிட்டு இருந்து. கொஸ்டின்ஸில் போகலாம். இந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன். அது என்னன்னா, எங்கள் ஆஃபீஸுக்கு மேலே அதில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. இவங்க இப்போ போய் வந்து ஒரு 3 இந்த பர்த்டே பலூன்ஸில் 200வது பர்த்டே என்ன யாருக்கு இருக்காது, அதனால 0 வச்சுருந்ததில் ஒரு 2 கூட சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் போன தடவை ஒரு கேக் வாங்கின கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த எபிசோட லிங்க் போடுங்க. அந்த கேக்கோட ஃபோட்டோ இதில் கண்டிப்பாக போடும். கேக் வந்து அது வந்து ஹிஸ்ட்ரி. இனி லைஃப்பில் நம்ம எந்த கேக்கை பார்த்தாலும் இந்த கேக் வந்து ஞாபகத்துக்கு வந்து தான் போகும். அதனால நாங்கள் இந்த தடவை கேக் ரிஸ்க்குள்ளே போகலை. அதாவது ஒரு லோகோவை பண்ண போய் மோட்டோகாஸ்டோட லோகோவை பண்ண போய் அது என்ன ஆச்சுன்னு உள்ளது தான் ஸ்டோரி. கொஸ்டின்ஸுக்குள்ளே போகலாம். எல்லா பேர் வந்து எல்லாரும் அதுக்கு முன்னே நம்ம மோட்டோ ஃபேன்ஸ் யாரெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ரிப்ளை பண்ணிங்களோ எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்கள் ஹானர் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஆன்சர் முதல்ல சொன்னது மாதிரி, டேனி சொன்ன மாதிரி செலக்டடாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாம் பேசணும்னு நினச்சா நடக்காது. அதில் செலக்டடாக எடுத்திருக்கோம். மற்ற கொஸ்டின்ஸை நாங்கள் இக்னோர் பண்ணணும் தயவு செய்து நினைக்காதீங்க. கமெண்ட்ஸ் நிறைய வந்து யூசர் நேம் இருக்கனால நேம் மென்ஷன் பண்ணலாம். அந்த கமெண்ட் அப்படியே டிஸ்பிளேல அந்த ஸ்க்ரீனில் போட்டு விடும். First, please share your experience with owning a Citroen so far. ஃபஸ்ட்டு சிட்ரனுக்கு வந்து நிற்கேன். சிட்ரன் சோஃபார் வந்து ஒரு புதிய டைமென்ஷன் ஆஃப் ஓனர்ஷிப் இல்லையா. நாங்கள் வந்து இப்போ என்னுடைய பர்சனல் ஸ்டைலில் நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்த டிரைவிங் நேச்சரே மாற்றுற ஒரு ஸ்டைலுக்கும் இவங்க அடாப்டாக இருந்த டிரைவிங் ஸ்டைலுக்கு மாற்றுறதுக்கும் ஒரு இடையில இன்டர்மீடியட்டில் ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. இப்போ நாங்கள் அடிக்கடி பேசுவோம், காம்பஸ் வந்துருந்தால் நம்ம வேறு ஸ்டைலுக்கு மாறி இருப்போம். நம்மளுடைய ஸ்டைல் இன்னும் ரேப்பிட் ஆகிருக்கேன், ஆக்சிலரேட் ஆகிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டோன் டவுன் ஆகி பேம்பர் ஆகி அதை ஓட்டணும். ஆனால் பயங்கர கம்ஃபர்ட். இதில் என்ன வயசுக்கு ஏற்ற வண்டி அதெல்லாம் வேற. அதில் என்னன்னா, இந்த காரில் வந்து நம்ம லாங் போயிட்டு நம்ம சில கார்ஸில் லாங் எல்லாம் போனால் அது பயங்கரமாக எங்களை என்ன பண்ணுது, அடிச்சு நொறுக்குது. நாங்கள் வந்து கொச்சியிலேருந்து 8.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நானும் டேனியும் ஊருக்கு வந்தோம் நேட்டைக்கு. அதோட எஃபெக்ட் இப்போ என் முகத்தில் என் பாடியில் இருக்குது, உனக்கு இருக்குது தானே. அப்படி எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன் அந்த வண்டி. சோஃபார் ஸோ குட். இப்போ வந்து அது ஒரு சர்வீஸுக்காக போயிருக்கு. நாங்கள் ஒரு வீடியோ வரோம் லாங் டேர்ம் ஒரு கண்டென்ட் நம்ம பண்ணணும் இல்லை, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வீஸ் கதையெல்லாம் சேர்த்ததில் பண்ணுவோம். Why are Indian brands obsessed with touch AC controls? அதுக்கு பேக்கில் ஒரு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். எப்படின்னா, ஒரு இந்த சுவிட்ச் கன்சோல் வந்து நான் அதில் நேற்றைக்கு வீடியோ எடுத்தேன். சுவிட்ச் கன்சோலோடைய அந்த சென்டர் கன்சோல் இருக்குல்ல, வாட்டர்ஃபால், அந்த வாட்டர்ஃபாலோடைய டிசைனை பற்றி நானும் டேனியும் அந்த கொச்சியிலேருந்து வரும்போது நாங்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு மேனுஃபேக்சரர் அதை பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சர், அவங்களுடைய அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சுவிட்ச் அதில் ப்ளேஸ் பண்ணுறது. நம்ம ஃபோனில் பேசணும் இல்லை அன்றைக்கி வரும்போது,
நான் உனக்கு பேசும்போதும் இந்த விஷயம் நாங்கள் பேசினது தானே. ஒவ்வொருத்தருங்களும் ஈவன் ஓல்வோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோடைய ஸ்டைலில் சுவிச்சஸ் எல்லாம் பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் முன்னாடி இருந்தது. இப்போ நான் வந்து நேற்றைக்கு நம்ம ப்ரௌனோடைய ஃபோட்டோ எடுத்தேன், ஃபியஸ்டாவுடைய. அதில் நீ பார்த்தேன்னா அந்த ஒரு மொபைல் ஃபோன் இன்ஸ்பயர்டு ஒரு அந்த கன்சோல் இருக்கும். அதில் எல்லாமே ப்ளேஸ் பண்ணணும், எந்த சுவிச்சஸும் மிஸ் பண்ணக்கூடாது. அதில் நீ பார்த்தேன்னா நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். மொபைல் ஃபோன் மாதிரி நம்ம ஃபோன் கால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு கீழே ஏசிக்கான கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் லேட்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டச் எனேபிள்டு சிஸ்டம் வந்தபோது இந்த சுவிச்சஸை வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும், சுவிச்சஸை வந்து டாக்டைலான ஃபீல்லாம் இங்கே தேவையில்லை. ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவுடைய அந்த டச் பேனல் நீ பார்த்தேன்னா ப்ளோவர் செலக்ட் பண்ணுறதுக்கு குட்டி ஃபேனும் அதில் ஒரு சின்ன லைனு அப்புறம் ஒரு பெரிய ஃபேன், இவ்வளோத்துக்குள்ள அந்த மொத்த என்டையர் சிஸ்டமே முடிஞ்சிடும். முன்னாடினா நீ ரோட்ரி வச்சு அதில் ரோட்ரி நாபெல்லாம் அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு இப்படி அந்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் இவங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் இது ஏஸ்தட்டிக்கலி அப்பீலிங்காக இருந்து நமக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல கெப்பாசிட்டிவ் டச் வந்த போது அது ப்ரீமியம் ஆச்சு. நமக்கு அந்த ப்ரீமியம்னஸ் நமக்கு ஃபீல் ஆன உடனே தான் எல்லாரும் இதுக்குள்ளே வந்தாங்க. இன்னொன்று சுவிச்சஸை பண்ணுறதுக்கு இந்த பேனல் பண்ணுறது மாஸ் மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்து ஈஸியாக இருந்தது. ஆனால் அது எவ்வளோ பெரிய தலைவலின்னா அந்த யூசேஜில் தான் நமக்கு இருக்கும். இனி ஒன்றுமே பண்ண முடியாது. என்னென்னா அந்த மொத்த கன்சோலே இப்போ அவங்க வந்து இந்த டச் ஸ்டைலில் இப்போ இந்த டாடா பஞ்ச் நம்ம வீடியோ பார்த்தோம்ல, அதை பார்த்தியா ஃபோக் லேம்ப் வரைக்கும் அதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த யூரோப்பில் ஒரு ரூல் எல்லாம் வந்து அது மாறும் ஒரு கட்டத்தில், இனி மாறும். அது மாற போகும்போது அந்த ரூல் மாறும். இல்லை இதுக்கு ஸ்டைல் பழைய மாதிரி வரும், பட்டன்ஸ் வந்து தான் ஆகணும். அது என்னன்னா பழைய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பழைய டையெல்லாம் தூர போட்டுட்டு இந்த டிசைனுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா நீ ஒரு சுவிட்சுக்கு கான்செப்ட்டுக்கும் டச்சுக்கு கான்செப்ட் பேனல் கான்செப்டும் கம்ப்ளீட்லி வேறு. சுவிச்சஸ் வேறு ஸ்டைலில் ஒர்க் ஆகும், பேனல் வேறு ஸ்டைலில் ஒர்க் ஆகும். அப்போ இதெல்லாம் திருப்பி நீ பழைய மாதிரி செய்கிறதுக்கு பழைய சப்ளையர்ஸ் போனால் பழைய டிசைனுக்கு நம்ம போகணும். ஆனால் அந்த ஏஸ்தட்டிக்ஸுக்கும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்லையும் அந்த லுக்ஸையும் பேஸ் பண்ணி தான் இது மாறுச்சுது. பழசு தான் லுக்கு. நான் வந்து கொச்சியில் வச்சு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இன்ஸ்டாவில் அதை நம்ம ரீஷேரும் பண்ணியிருந்தோம். நான் காலையில் வந்து அதாவது இப்போல்லாம் இருக்கிற இதில் நடக்க போகிறதெல்லாம் நடக்காத விஷயம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ஷோர் பண்ணுவேன். நாங்கள் வந்து தங்குற ஹோட்டலில் காலையில் வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் நான் டீ குடிக்க கூப்பிடுவேன். சில நேரம் ஆன்சர் வருவேன், ஆனால் நீ ஒரு நாள் வர மாட்டேன். தூக்கி எழும்பிக்கிட்டு டீ குடிக்க போகிற நேரம் 50% இல்லை 75% ஆன்சர் என் கூட வரும். ஆன்சர் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு குவிக்காக ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அதுக்கும் வர மாட்டான். வாக் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. அது மட்டும்தான் சில அதுக்கு 2 ரீசன். ஒன்று, நம்ம முந்த நாள்லேருந்தே அந்த ஏசியில் உட்காந்துருந்து அது ஃப்ரெஷ் ஏரே கிடைக்காது. நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்காது, ஜன்னல் திறக்க முடியாது ஹோட்டல்ஸில். அப்போ நம்ம வெளியில் வரும்போது தான் அந்த ஒரு இது இருக்கும். காலையில் வெயில் அடிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது அன்னைக்கு நான் என்ன தெரியுமா நினச்சேன், நமக்கு 10:30 மணிக்கு தான் ஈவெண்ட் இருந்து நான் ஒரு 7:15 மணிக்கே கீழே வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு 3 ரவுண்டு இதை சுற்றி நடக்கணும். நடந்துட்டு அங்கே அந்த காயல் கரையில் போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு அங்கே கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்தேன். அந்த ஹோட்டலுக்கு லெஃப்ட்டு போய் அந்த பார்க்கிங்கை சுற்றி அப்படி திருப்பி கறங்கி இது வரைக்கும் வந்தபோது ஒரு கார் நிற்கிதாங்க, அந்த டொயோட்டா கிரவுன். வாக்கிங்கும் முடிஞ்சு கதையும் முடிஞ்சு அந்த காரை அங்கே இங்கேயா சுற்றி அதில் நின்று அந்த வாட்ச்மேன் பார்க்குறாரு, இவன் இந்த கண்ணாடியை உடச்சி இதுக்குள்ளே இருந்து எடுக்க பார்க்குறானா இல்லை இவன் என்னத்துக்கு இதை ஸ்டேர் பண்ணுறான்னு சொல்லி சுற்றி நான் வெரி ரீசன்ட் பீரியடில் நான் ஒரு காரை இவ்வளவு இன்ச் பை இன்ச் வந்து நான் பார்த்ததே இல்லை. அதான் நான் அதில் மென்ஷன் பண்ணிட்டேன், டொயோட்டா எல்லாம் நம்ம பெருசாக இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்கலி பார்த்ததே இல்லை. அதுக்கு இன்டீரியர்லாம் அதாவது நம்ம ஸ்லாங்களுக்குலாம் மிட்டாய் மாதிரி இருக்குது. அது பார்த்தா மிஸ்டர் விவேக்கோடது. நான் அதில் இது கண்டென்ட் வித் கார்ஸ் கேரளாவில் பண்ணுவார், அவரோட கார். அது இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. நிறைய பேர் அன்னைக்கு பகலை போட்டு பவர் ட்ரிஃப்டில் எல்லாரும் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு அது பயங்கர வைரல் ஆச்சு. அப்போது நான் எதுக்கு ஸ்கோடா ஈவெண்ட்டோடைக்கு இந்த கதை தான் அன்னைக்கு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இந்த கதை நான் எதுக்கு வந்தேன், இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் அதில் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ இருந்து பாரு, அந்த கியர் ஸ்டிக்கும் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நீ பார்த்தேன்னா பியூட்டிஃபுல் இருந்து. ஆனால் அதில் என்னென்னா ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் இதில் வைக்கணும். ஆனால் அதே இது ஒரு டச் வச்சோன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் எப்படி வேணாலும் எது வேணாலும் ஸ்கின்னை மாற்றினா போதும். முன்னாடி நம்ம எங்களோட பீரியடில் இந்த
வின்னாம்பு இருக்குல்ல பாட்டு கேட்குறது, அதுக்கு ஸ்கின்ஸ் போடுறதே அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம். பல கலரில் பல தீமில் இருக்கும். டிஜிட்டல் எங்கே வந்திருக்கு பாரு. இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம என்ன வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம், பட்டன்ஸ் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணலாம். ஆனால் இது ஃபிக்ஸடாக இன்றைக்கி டியூரபிளாக அழகாக என்ன சூப்பராக இருக்குது. இந்த 124 எல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். W124 பார்த்தா எனி டே பட்டன்ஸ் தான். ஆனால் இனி அந்த பழைய ஸ்டைல் பட்டன்ஸ் எல்லாம் வராது. நம்ம 200th எபிசோடுக்கு வந்து ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது, அது நம்ம ஸ்க்ரீனில் போடலாம். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. செவரல் டிஸ்கன்டினியூட் கார்ஸ் ஆர் ஸ்டில் ஹைலி வேல்யூட் டுடே பிகாஸ் ஆஃப் their engines மெக்கானிக்கல் சிம்பிலிட்டி ஆர் சேசிஸ் tuning. Likewise, among the cars currently on live sale, which one do you think will be most missed by enthusiasts once regulations and electrification fully take over? And what specific mechanical traits make it special? இப்போ கரண்டாக இருக்கிறது இல்லையா, அவருக்கு வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு காரை லீவ் பண்ணிட்டு போனோமா அந்த மாதிரி. ஜிம்னி சொல்லலாம், காம்பஸ் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாக பார்ப்போமே, சிட்டி, ஹோண்டா சிட்டி சொல்லலாம். ஹோண்டா சிட்டி எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு தான் அதுக்கு வேல்யூ தெரியும். 5G சிட்டி சொல்லலாம். இப்போ ஸ்கோடாவில் அக்டாவியா யார்கிட்டையாவது, ஐ மீன் இப்போ இருக்கிற VRS ஆனாலும் ஓகே தான், RS ஆனாலும் ஓகே தான், அக்டாவியா சொல்லலாம். வேறு கார்ஸ் இருக்கா இப்போது? ரிட்டஸ் 1.5 மேனுவல், இனி இல்லை, இனி மேனுவலே வராது. அதில் 1.5 மேனுவல் சொல்லலாம். உண்மைதான், ஃபேக்ட். இப்போ அப்படி பார்த்தா இந்த பீரியடில் இருக்க கார்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. காம்பஸ் வாங்குங்க, அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு காம்பஸ் வாங்கி அடுத்த ஜென்ரேஷன் சிலப்ப விட முடியாது. ஏன்னா ஒரு 5 வருஷம் ஆகும் அடுத்து வரக்கூடிய செலவுகள். அதான். Congratulations team. Do you have any plans to open a garage in the future? ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் வைட்லி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா இது. டு பி ஃப்ராங்க், இதுக்கு ஒரு கனெக்டிங் கொஸ்டின் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் நம்மளுடைய ரெவென்யூ எல்லாம் பற்றி ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி இருக்கும். அந்த கொஸ்டின் ஒன்று ஃபைன் பண்ண அதையும் சேர்த்து நம்ம ஈஸியாக பேசிடலாம். Any idea of promoting products or the expenses that we get from YouTube revenues? அதான், அந்த ரெண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எப்படின்னா, நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய 95% ஆஃப் எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு யூடியூப்பை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் ரெவென்யூன்னு சொல்லக்கூடியது நீங்கள் பார்க்கும்போது ஓட்டுற ஆட்சன்ஸில் வரக்கூடிய ரெவென்யூ, அது எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. என்னோடய பர்சனல் தேவைக்காக கன்சல்டிங் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் எப்போச்சும் தான் நம்ம பிராண்டட் கண்டென்ட்ஸ் பண்ணோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மந்தும் ஒரு வேவரிங் இருக்கும் யூடியூப் ரெவென்யூவில். டிசம்பர் நல்லா இருந்தால் ஜனவரி நல்லா இருக்குது. இப்போ லிட்ரலி ஜனவரி வீடியோஸ் எல்லாம் லோ தான். ஈவன் ஜனவரியில் நிறைய லான்ச்சஸ் இருந்தது, ஃபெப் சல்ட்டே நல்லா இருக்கும். இப்படி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் ஓடிட்டுருக்கும். கூட யூடியூப்பில் நிறைய ரெகுலேஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ் வரும்போது இந்த காஸ்ட் பர் மைல்னு ஒரு ஸ்டோரி உண்டு. இது சேஞ்ச் ஆச்சுன்னா, இப்போ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு ஒன்று இருக்கும், நம்ம வந்து இந்த ஆட்டோமொபைல் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக வரும், ஒரு ஸ்டைல் இருக்குது. இது மாறுச்சுன்னா பெர் 1000 வியூஸுக்கு எவ்வளோ மாறணும்ல அந்த இது சேஞ்ச் ஆகும். இப்போ எங்களுக்கு எப்போவுமே ஒரு கன்சர்ன் என்ன ஒன்றுனா, இப்போ நாங்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறது காரணமே நம்ம யூடியூப்பில் நமக்கு ரெவென்யூ வர்றதுனால தான். மேபி யூடியூபோட ரெவென்யூ ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆனால் நம்ம எப்படி இதை கோயிங் ஃபார்வர்ட் கொண்டு போகணுன்றதில் ஒரு கன்சர்ன் இருந்து, இதை நான் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி கூட சொல்லிட்டு நான் வரேன். வெரி ரீசன்ட்லி, அது தயவுசெய்து இதை யாருமே இதை விவாதத்துக்கு எடுக்காதீங்க. நான் சொல்கிற எக்ஸாம்பிளை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நாங்கள் ஃபீல் பண்ண ஒரு இடத்துல இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். 21 நாங்கள் வந்து மோட்டோ வேகனை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது, இந்த கேரன்ஸோட ஒரு ரிவ்யூவில், கேரன்ஸ் திருவனந்தபுரத்தில் வரும்போது நம்ம ஒரு அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது வேறு வழி இல்லாமல் நம்ம பண்ணோம். எங்களுக்கு அந்த டைம் வந்து சேனல் வெரி லோ, சேலரிஸுக்கே மீட் பண்ண முடியாத நேரம். அந்த வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருந்து, அதில் அந்த கமெண்ட் நான் தேடி தரேன், அது கண்டிப்பாக அதில் இருக்கும். அதில் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக ஒரு கமெண்ட் போட்டிருப்பார். மோட்டோ வேகனை வந்து நீங்கள் இந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு உள்ளது என்ன ரீசன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு வந்து இது ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்னு ஒரு மோட்டோ ஃபேம் கமெண்ட் போட்டிருப்பார். கண்டிப்பாக அந்த கமெண்ட் அதில் இருக்கும். இப்போது அது இன்றைக்கி என் மனசில் அந்த கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட்டை நான் பார்த்ததுலேருந்தே நம்ம ஒன்றும் ஞாபகம் இருக்கான்னு தெரில, அன்றைக்கி ஆன்சர் இல்லை. நாங்கள் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுவோம்,
இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். இந்த சோகால்டு இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணல. அப்போ அதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக நிறைய பேருக்கு இருந்தது. நம்ம அதை எடுக்கலை, இப்போ நம்ம பண்ணலை. அப்போ நம்ம ரொம்ப செலக்டிவாக பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கும் நம்ம ப்ரமோஷன்ஸ் உள்ளது வெரி வெரி செலக்டிவ். கொலாபரேட்டிவ் கண்டென்ட்ஸ்னு நம்ம சொன்னால் அது அவங்கக்கிட்ட எத்தனை தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்றதில்ல. ஆனால் எங்களுக்கு எப்போவுமே ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம இந்த ரூட்டு நமக்கு வேணாம், நம்ம வந்து நமக்கு ஒரு இண்டிபெண்டாக நிற்கணும்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேசிக்கலி இப்போ நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆண்டர்ப்ரனராக தான். அதுக்கு யோசிக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உண்டு. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் எதுக்குள்ளே இல்லை. டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் கண்டிப்பாக பண்ணலாம். எதுக்குன்னா எங்களால் இண்டிபெண்ட்டாக நிற்கணும்னா இதே மாதிரி அன்பயாஸ்டாக நம்ம எந்த பிராண்டுக்கும் சாராமல் எந்த டீலர்ஷிப்புக்கும் சாராமல் நம்ம நிற்கணும்னா எங்களுக்கு ரெவென்யூ வந்து அந்த லைனில் நிற்கணும். இன்னொரு இடத்துலேருந்து ரெவன்யூ வரணும். அதாவது யூடியூப் விட்டா, ஏன்னா யூடியூபோட ரெவன்யூ வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போவே லைட்டாக ஒரு சேச்சுரேஷன் மாதிரி வந்தாச்சு. இதுக்கு மேலே அதில் க்ரோத் இல்லை. பார்ப்போம், அது காலம் பதில் சொல்லலாம். ஆனால் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நாங்கள் வந்து கிமிக்கலி எதுக்கும் பண்ண மாட்டோம். ஏதாவது இந்த சேனல் எப்படி பில்ட் ஆச்சோ அதே மாதிரி தான். ஆமாம், கண்டிப்பாக நாங்கள் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத ஏரியாஸே கிடையாது. நாங்கள் எதிராவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு எப்போவுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம். பார்ப்போம். மோட்டோ வேகன் ஆஃபீஸ் டூர் நீ ஒரு காரியம் பண்ணு, இதை அப்படி சுற்றி ஒரு வீடியோ எடு. பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே எடுத்தா ஒரு படியை மட்டும் காட்டலாம். ஏன்னா இது ஒரு பெரிய பில்டிங், அங்கே வேற நிறைய ரூம்ஸு அதெல்லாம் வேற ஆப்ஷன்ஸுக்கு இருக்குது. எங்கள் செட்டப் இவ்வளோ தான், நம்ம ஆஃபீஸ் தான், நம்ம இடம் தான், மொத்தம் உள்ளது 4 பேர் தான். 4 பேர் தான். இதில் லக் என்னன்னா அதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த இடம் வந்து இப்போது நாங்கள் வின்னர் கேம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இங்கே ரெண்டுக்கு வந்து 2011 இந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் லோன் கட்டி இந்த இடம் இப்போ எங்களோட தான், என் பேர்லேயும் ஒய்ஃப் பேர்லேயும் இருக்குது. மோட்டோ வேகன் வந்து சர்வைவ் ஆனதுல இந்த இடம் ஒரு ரீசன். இதுக்கு வந்து டவுனில் நாங்கள் வந்து எவ்வளோ ரூபா வாடகை கொடுக்கணும் நினச்சி பாரு. இந்த பில்டிங் எப்படியும் ஒரு 22,000 20,000 கிடைக்காது. ஒரு வீடு ஒரு வீடு எடுப்போம். ஆஃபீஸுக்கு ஒரு வீடுனா ஒரு 30,000 ரூபாய். இந்த மேலே உள்ள வீடு வந்து 30,000 ரூபாய். அது ஆஃபீஸ் தானே கொடுத்துருக்காங்க. சரி, டேனேஜ் சொன்னால் 20-22 வச்சா கூட எங்களுக்கு அந்த சைடு ரிஸ்கே கிடையாது. யாரும் கிளம்பி போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அதில் இந்த செட்டப் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஒரு 15 கார் ஓட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம பார்க்கிங் பின்னாடி இருக்குது. அப்படி இதான் டூர், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஐ நோ வி ஆர் ஆல் ஆட்டோவில் எந்தூசியாஸ்ட். இந்த இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் ட்ராவலிங்லேயே வந்து எப்படி எனர்ஜைஸ்டாக இருக்குது? லவ் ஆஃப் கார்ஸ் இருக்குன்னு தெரியுமா, ஆனால் அதை தாண்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு? அது உண்மையிலேயே அது என்னன்னு தெரியல. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு இப்போ வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஒரு இதில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன். எனக்கு என்னென்னா சைனஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது, மைக்ரைன் இருக்குது, தலையெல்லாம் ஃப்ரீஸ் ஆனது மாதிரி. எனக்கு ஃபேஸே ஒரு டல்னஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வாரமாக உள்ள ஓட்டம், ஒரு பல டைப்பான கிளைமேட்டு, பல டைப்பான, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இது லாக் பண்ணது என்னைக்குன்னா, நான் வந்து இந்த குஷாக்கோடைய லான்ச் ஈவெண்ட்டுக்குள்ளே 1.5-1.25 மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன். அதில் 15 டிகிரி செல்சியஸ் தான் அந்த ஏசி அவங்க பண்ணியிருந்ததோடைய டெம்பரேச்சர். நான் அங்கே இருந்த 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், இதை குறைங்களேன், இது ஒரு 20க்காவது கொண்டு போங்க, இருக்க முடிய மாட்டோம். ப்ளோவர்னா காதுக்குள்ளே ஏசி வர, நான் 2-3 பொசிஷன்ஸ் மாறி உட்காந்துருந்தேன். அதாவது அண்டார்டிகாவில் இருந்தேன். நான் வந்துட்டு இந்த டைலாக் சொன்னேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இந்த வீடியோ எடுத்தேன் தெரியுமா, வீடியோ எடுத்தது 40 டிகிரி செல்சியஸில் வெளியே வந்தோம். அதான் நான் அங்கே இருந்த ஆர்கனைசர் சொல்லி, எங்கள் அண்டார்டிகாவில் இருந்து தூக்கி சோமாலியாவில் தூக்கி போட்டிங்கன்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்க நின்று தெரியுமா. அதில் நம்ம கியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரமே எனக்கு தலை ஃபுல்லாக பிடிச்சது. அதாவது சடனாக நம்ம கோல்டில் இருந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு வந்தோம். அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து திருப்பி அந்த 2 ஷாட் எடுக்க நாங்கள் எங்கே தெரியுமா போனோம், அந்த ஸ்டேஜில் 2 வீடியோ எடுத்துருப்போம் இல்லை, திருப்பி எக்ஸ்ட்ரீம் இந்த கிளைமேட் சேஞ்சும் நைட் இந்த ட்ராவலுமா சேர்த்து எனக்கு அப்போ பிடிச்சது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் உண்டு. அதாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா சொல்லுங்க 2-3 நாளாம் நான் இப்போ விட்டா இதில் நடந்தது கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் நேற்றைக்கும் எங்களுக்கு வேலை இருந்தது, ரெஸ்ட் எடுக்கல.
எங்கள் கூட்டத்தில் ஒரு டார்சன் ஒரு ஆள் உண்டு. எப்படின்னா வந்த புதுசில் நாங்கள் லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் போனால் கழுத்தில் ஒரு பேகு, இந்த ஷோல்டரில் ஒரு பேக், இந்த ஷோல்டரில் ஒரு பேகு, என்னோட ட்ராலி அவனோட ட்ராலி எல்லாம் சேர்த்து பார்க்குறதுக்கு அந்த எந்திரன் ஸ்டைலில் நம்மளால் ஆன்சனை தான் நான் சொல்கிறேன், அவ்வளோ ஃபிட்டாக சுற்றிட்டு இருப்பான். இந்த ட்ரிப்பு நாங்கள் சொன்னோம், நாங்கள் அடிக்கடி போய் சொல்லுவோம் எங்கள் டார்சனே விக்கெட் ஆயாச்சுன்னு. அது கிளைமேட் தான் அவனுக்கு ரீசன். அவன் சில நேரம் அவனுக்கு வந்து ஏர்கிராஃப்டில் உள்ள ஏசி அலர்ஜி வரும். மாஸ்க்கு N95 தாங்க இருக்குது அப்படி ஃபுல்லா. இவனு ஒரு விரல் கட்டாச்சு இல்ல, இவன் அம்மையே சொல்லிச்சு காட்டான் காட்டுவாசி. ஏன்னா அவன் ஆளு பயங்கர ஃபிட்டு. அந்த ஃபிட்னஸ்ல இருக்கிற பர்சனுக்குமே இந்த ஏரும் இந்த ஏசியும் கிளைமேட்டும், அதுவும் டெல்லி எல்லாம் போனோம். அன்னைக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நாங்கள் அன்னைக்கு வந்து டெஸ்லாவுடைய வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபரிடாபாத்லேருந்து குருகிராம் போனோம். ஃபரிடாபாத்லேருந்து குருகிராம் போனதே ஒரு சர்க்கஸ், ஒரு டிரைவர் வந்து காட்டாத சர்க்கஸ் இல்லை. அங்கே போய் நாங்கள் சேர்ந்து இறங்கி ஒரு 5வது நிமிஷம் எனக்கு இந்த இடம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஊரில் ஊரல்னு சொல்லுவோம், இரிட்டேஷன் ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இவன் தும்ம ஆரம்பிச்சிட்டான். இவனோட தும்மல் சவுண்ட் வந்து தெரியுங்க. நான் நினச்சேன் இவன் லாக் ஆகிட்டான். நல்ல காலம் கொஞ்ச நேரத்தில் செட் ஆச்சு, மாஸ்கெல்லாம் எடுத்து போட்டு செட் பண்ணேன். அப்படி இந்த இது வந்து எங்களுக்கு இந்த ட்ராவலும் இதுவும் அப்புறம் ஃபுட்டு தான். ஐயோ, அதாவது நாங்கள் எல்லாம், நான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வரும்போது முந்தின நாள் ஈவினிங் நாங்கள், அதாவது நாளைக்கு நான் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருப்பேன்னா எங்கள் வீட்டில் புட்டு பப்படம் மீன்கறி வைங்கன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா அங்கே சாப்பிட்டது நமக்கு கடுப்பாக இருக்குது. வீட்டில் வந்து முன்னெல்லாம் நம்ம புட்டு சாப்பிட மாட்டோம். வீட்டில் நிறைய பேருக்கு புட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி நாங்கள் ஃபுட்டுக்கும் சில நேரம் லாங் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கும். ஆனால் இதை நாங்கள் எங்கேயுமே இதை வந்து ஒரு ப்ராப்ளமாக எடுத்ததில்லை. ஒரு ஃபயரில் நம்ம ஓடிட்டுருக்கோம் இல்லையா. ஃபயர் இந்த சென்ஸ் வந்து நமக்கு நினைக்காத ஒன்று நடந்தது. இதில் ஒரு கமிட்மெண்ட் நமக்கு க்ரியேட் ஆச்சு. இன்னும் நிறைய தூரம் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்கள், நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது. எனக்கு தெரியும், அது ஒரு ஃப்ளோவில் போகல. இப்போ மேபி கொஞ்சம் இயர்ஸ் தாண்டி நமக்கு கொஞ்சம் இதாகலாம். ஏன்னா இப்போ எதுவும் தோணலை அந்த மாதிரி. எங்களை வந்து இது கம்ஃபர்ட் ஜோனில் இதை பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு எனர்ஜி அதில் அந்த கார்ஸ்னால தான். கார்ஸ் தான் அது. சில கார்ஸுக்கு எனர்ஜி இல்லைன்னாலும் எனர்ஜி வரும். சில கார்ஸுக்கு எனர்ஜி இருந்தாலும் எனர்ஜி போகும். நம்ம சில அது நம்ம ஈவெண்ட் போகிறப்ப நம்மளோட மென்டாலிட்டி போய் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அந்த எனர்ஜி வராது. நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் 3XOடைய ஈவி லான்ச்சுக்கு அன்னைக்கு எங்களுக்கு மிச்சம் இருந்த எனர்ஜி போச்சு. அக்ரிடா ஞாபகம் அங்கே போனோடனே இவ்வளோதான் சரி பிடிச்சி போச்சு, வீட்டு போலான்னு பார்த்தா விடவும் இல்லை. அடுத்த ஒரு ஈவெண்ட் கூட்டத்திலே ஒரு அமைதி. சில நேரம் நம்மள தெரியாமலே நம்ம டயர்ட்னஸ் எல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சியரா லான்ச் ஆனப்போ டாட்டாவோட ஒரு லான்ச் தானே போவோம். ஆனால் அந்த இன்ஜின் ஓட்டினதுக்கு அப்புறம் அந்த ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து கரெக்டா அந்த ஹைப்பரியான் ஓட்டும் போது ஒரு எனர்ஜி வந்தது. அதான் அதை ஒரு டே வெல் ஸ்பெண்ட். அதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து தமிழில் ஒரு நல்ல கம்யூனிட்டி இப்போ நமக்குள்ளே இருக்குது. முன்னாடி எல்லாம் தனித்தனியாக நம்ம இப்போ நான் போனால் பெரிய கம்பெனி எல்லாமே இல்லை இருந்து, அதுக்கப்புறம் மோகனண்ணா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்தார், இப்போ தமிழ் வீல்ஸு நிறைய பேர் நம்ம இப்போ பார்க்குறோம். தினமலர் அது கொஞ்சம் என்டர்டெய்னிங். அதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து டாட்டாவுடைய பஞ்ச் டிரைவுக்கு எங்களுக்கு முந்தின நாள் அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் டேனி எல்லாம் தனியாக உட்காந்துருந்தோம். 5:30 மணி மாதிரி மோகனண்ணா ஜிஎஸ் இந்த ஹைப்ரிட் வியூஸ் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 4 மணிலேருந்து வெயிட்டிங். எதுக்குன்னு இவங்க வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போகும். அதாவது எங்களுக்கு 11 மணி ஃப்ளைட், நைட்டு 11 மணி வரைக்கும் ஃப்ளைட்டு. உண்மையிலே 8:30 மணி வரைக்கும் டைம் போனதே தெரியல. உள்ள அரட்டை எல்லாம் அடிச்சு உள்ள கதையெல்லாம் பேசி கார்ஸை பற்றியும் பேசி சாப்பிட்டு பிரியும் போது அந்த ஒரு 3 மணி நேரம் வெல் ஸ்பெண்டாக இருந்தது. அப்படி கொஞ்சம் எனர்ஜி கிரியேட் ஆகும். இதில் என்னன்னா, எங்களுக்குள்ள அந்த ஈகோ எல்லாம் வராது. ஏதாவது ஒரு டாப்பிக்கில் யாராவது ஒரு ஆள் சிக்குவாங்க, கதை ஓடும். முதல்ல பிர்லா சாருக்கும் நம்மளும் பெருசாக க்ளோஸாக அவர்கிட்ட பழக்கம் இருக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பெருசாக நம்ம மிங்கிள் ஆகி ஜாலியாக பேச மாட்டோம். இப்போ அவரும் ஜாயின் பண்ணுவார். அது அன்னைக்கு வந்து நம்ம கியாவுடைய அந்த லாஞ்சில் நைட் உட்காந்து டேனியா ஆன்சர் ஆகுது. எனக்கு இப்போ இவங்க யாரு கூட வந்தாங்கன்னே மறக்கும். நீ இருந்தல செல்டாஸில் தானே டிரைவுக்கு நான் வரல, டிரைவுக்கு தான்
அந்த நைட் வந்து நம்ம ஒரு டேபிளில் ஒரு கருப்பு டேபிள் உட்காந்து நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா. அவர் ஆட்டோ ட்ரெண்ட் இவரெல்லாம் போட்டு சிரிச்சிட்டு இருந்த ஒரு அவர் இந்த இதை சாப்பிட்டு லோட்டஸ் சாப்பிட்டு இருந்தாருல ஆட்டோ ட்ரெண்ட் அவரை நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். விப்ராஜேஷ் அவர் வந்து வெஜ் இல்லையா, அவரை நான்வெஜ் ஆக்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அதாவது இதெல்லாம் நடக்கும் டின்னரில். அவரை ஏமாத்தி நம்ம சிக்கன் கொடுப்போம் எல்லாம் சொல்லி அப்படி சும்மா ஜாலியாக இருந்து அப்படி பண்ண மாட்டோம் நம்ம சொன்னது. அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, வாட் ஆர் த கேட்ஜெட்ஸ் யூ யூஸ் ஃபார் மோட்டோ வேகன்? டக்குன்னு சொல்லுங்க. நம்ம அந்த கேமரா என்னன்னு சொல்லு, அது நீங்க தான் சொல்லணும். என்ன உண்ட லேப்பை சொல்லு, அந்த 2 மெஷினை சொல்லு, மைக்கை சொல்லு. MacBook Pro M1. அடுத்து என்ன கேமரா? M3. MacBook Air M3. அடுத்து மைக்ல 2 மைக் சொல்லு. ஒரு ரோடு மைக், ஒரு டிஜே மைக். DJ2 அது ரோடு டிஜே. அப்புறம் கேமரா பேரு A7C. சோனி. ஒரு ஐபோன் 13, 14, S23. அடுத்து வேற என்ன இருக்கு? கொஞ்சம் லைட்ஸ் இருக்கு. ஒரு GoPro. ஒரு 2 GoPro இருக்கு. 2 GoPro. உண்மை சொல்ல போனா 3வது GoPro இங்க இருக்கு. ஆமா, இப்போ உள்ளதுக்கு 12க்கு பழசு இருக்குல்ல, சேர்க்க முடியாது. சைடுல பட்டன்ல ஒட்டி வச்சிருக்கு. GoPro இருக்குல்ல, GoPro ஒர்க்கிங். GoPro 12. அவ்வளவுதான். நாங்க மினிமலிஸ்டிக்கா. வேற என்ன இருக்கு? GoPro மவுண்ட். பாத்தியானே, எங்களுக்கு கேட்கெட்ஸ் வந்து கார்ஸ் இருக்கு, நமக்கு கேட்கெட்ஸ் வந்து நம்ம கார்ஸ் தான். அதுவும் இந்த லிஸ்ட்ல சேரும். இது நமக்கு தேவையான மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கும். அடுத்து இன்னொரு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ். அவரோட கொஸ்டின் வந்து, are 4-cylinder hatchbacks on their way out since we are down just a few options like Baleno, Glance, Titania? Should enthusiasts buy now while they still can? இல்லை, இப்போ ஹேட்ச்பேக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த ஹேட்ச்பேக்ஸ் எல்லாம் நம்ம எந்தூசியாஸ்டிக்கில் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்லைன் வாங்கலாம். i20 என்லைன் வந்து வித் சர்டன் காம்ப்ரமைசஸ் வாங்கக்கூடிய ஒரு கார் அதான். ஆனால் அது எக்ஸிஸ்ட் ஆகும், விட்டுட்டு போகாது. ஆனால் என்ட்ரி லெவல் ஹேட்ச்னு சொல்லி ஒன்று பெருசாக இனிமேல் இருக்காது. அப்படி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்ட்ரி லெவலில் எஸ்யூவிஸ்ன்னு தான் இருக்கும். What is your favorite car brand other than Ford? ஒன்று தானே சொல்லணும். என்னென்ன விருப்பம் நீங்களும் சொல்லணும். சொல்லுங்க. இல்லை, ஒன்று சொல்லுவோம். எனக்கு வந்து ஃபோர்டை தாண்டி பார்த்தா பிஎம் பிடிக்கும், BMW பிடிக்கும். அதுக்கு ஒன்று கூட அதையும் தாண்டி பார்த்தா போர்ஷா பிடிக்கும். நீ சொல்லு. தெரியலையே, அது யோசிக்கலாம். யோசிக்கல, டக்குன்னு ரேபிட் ஃபயர் பிராண்டா தெரியாது எனக்கு. அந்த ஃபோர்ட் அண்ட் செவர்லேயோட அந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, அந்த யூஎஸ் போனோம். நம்ம மோட்டோ ஃபேம் யாராவது யூஎஸ்ல இருக்கீங்கன்னா இவனை கூட்டு போய் வந்து ரேம், ஷெவில அந்த சில்வர் ரேம் இருக்குது, 150 இருக்குது, இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். டானி எனக்கு இல்லை, ஏன்னா அதுதான் BMW. அப்படி சொல்ல கூடாது, இது காப்பி. காப்பி தனியா நீ வேற சொல்லு. BMW சொல்ல, JSW. அதுக்கப்புறம் அதேதான் போர்ஷா. அதுக்கு அடுத்து வேணும், அதாவது ஆசைப்படலாம், பேராசைப்படப்படாது. அதுக்கு அடுத்து என்ன வச்சிருக்க? அடுத்து வரும் மோட்டோ வேகன் மெம்பர்ஸ் கேதரிங். அதாவது நிறைய பேர் வந்து இந்த இது கேட்டிருந்தாங்க, நம்ம மீட்டப் எல்லாம். நாங்கள் எவ்வளோ, ஆமாம், நிறைய அந்த இன்ஸ்டாலையும் இருந்து யூடியூப்லையும் இருந்தது. இது வரைக்கும் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உண்மையிலே ஒரு ஸ்டெப் எடுக்கலை, டு பி ஃப்ராங்க். நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி அதை கனெக்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோம். இது ஒரு பெரிய மெசேஜ். A car user in Bangalore will not even tolerate a manual because of traffic. However, I am still a car enthusiast, so appreciate when I can rent a manual Thar or Polo for the weekend trip. But I see a lot of people falling for this trap and getting manual vehicles for everyday city use and maybe 5 trips per year. I feel pity for them. Can the marketing really affect them this much? But this is why I purchased a Harrier EV because nothing else made sense for me. I needed அந்த கோட் பந்தா அண்ட் த கோட் கெத்து ஃபார் மை சோஷியல் லைஃப் ஸ்டைல், பட் ஐ டோன்ட் வாண்ட் ஹெட் டேக் அண்ட் ரன்னிங் காஸ்ட் ஆஃப் அ டீசல். ஆக்சுவலி வந்து இந்த கொஸ்டின் நாங்கள் ரீட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை இதில் நம்ம ஷேர் பண்ண முடியும்னு ஒரு பாயிண்ட் இருந்து. எப்படின்னா, எனிடே மேனுவல் இஸ் அ மேனுவல் லவ்வர்ஸுக்கு வந்து மேனுவல் ஓட்ட தான் பிடிக்கும். இப்போது நம்ம சிட்ரன் ஓட்டுறோம், இங்கே ஒரு வேகனார் இருக்குது, அந்த வேகனார் ஏஎம்டி, அது ஆட்டோமேட்டிக்குன்னே சொல்ல விடாது, அதை ஓட்டுறோம். சடனாக வந்து ஃபியஸ்டாவை எடுத்துகிட்டு ட்ரைவ் போகும்போது தான், சரி இது இல்லவா
நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, அப்படியே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய டிரைவிங் லொக்கேஷன் தான் இங்கே ஃபேக்டர். இப்போ நீ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறோம், எனக்கு கால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. டிராஃபிக்கில் மேனுவல் கிடையாது கிடையாது. நம்ம இப்போ நான் வந்து வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டுட்டு நடந்து போனால் என் 2 காஃப் மசிலும் 2 ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா இடது கால் வந்து ஜிம்முக்கு போகிறது மாதிரி இருக்குது இந்த போடு ஓட்டி சீரியஸ்லி அவ்வளோ வலிக்கும் இந்த இடம். நம்ம ஒரு பெரிய ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தோம். ஆனால் இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது ஓரளவுக்கு. ரீசன் ஆட்டோமேட்டிக் தான். அதனால கிளவரான டெசிஷன் எடுக்கிற இந்த ஹார்ட் வர்சஸ் பிரெயினில் இதுவும் வருது. ஹார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கு டிசைர் பண்ணாது, மேனுவலுக்கு தான் டிசைர் பண்ணும். ஆனால் பிரெயின் தான் லாஜிக்கலி அதை திங்க் பண்ண வைக்கும். இனிமேல் நம்ம அதை பேசி அர்த்தம் இல்லை. அதுக்காக தயவு செய்து மேனுவல் லவர்ஸ் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. இதுதான் அப்பட்டமான உண்மை. டிரைவிங் பேட்டர்ன் இப்போ டிராஃபிக் இல்லாத இடம்னா மேனுவல், அவ்வளோதான். ஹைவேஸ் அதெல்லாம். ஆமாம், கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடியது பயங்கரமான ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரம், இதுவும் சேர்ந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கஷ்டம். ஆன்சனுக்கு ஏதோ ஒரு நல்ல கொஸ்டின் கிடச்சிருக்கு. சிரிக்கேன். என்னாச்சு இந்த கொஸ்டின் இந்த கமெண்ட் போட்டவன சொல்லி ஆகணும். யாரு போட்ட வைன்னா ஆன்சன் ப்ரோ பிக் ஃபேன். இதை போடு. இந்த கமெண்ட்ஸை வாசிக்க ஆரம்பிக்கும் போது இது யார் ஆன்சன்? நம்ம டேனி கமெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போட்டதே அவன். அதே எடுத்து சரி யார் நான் எடுத்தேன். அது நாங்கள் எதுக்கு தெரியுமா அதுக்கு சொல்லணும், ஒன்று நீ பண்ண வேலையாக்குதுன்னு சொல்லி. when can we expect the next Motomac? ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் ஃபெப்பில் வந்து போடணும்னு நினச்சோம். ஃபெப் எண்டுக்குள்ளே போட்டுருவோம், பார்ப்போம். மோட்டோ லாக் வரலன்னா மோட்டோமேக் வந்துருக்கு. இந்த மாதம் கடைசியில் வந்திருக்கும். மோட்டோ லாக் குறுக்கே வந்துட்டு போச்சு. சரி, ஓகே, அது நல்ல ப்ராடக்ட்னால தான் நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணோம். Are buyers emotionally disconnected from cars compared to earlier gen? கண்டிப்பாக பழைய கார்ஸில் இருந்த எமோஷன்ஸ் வந்து இன்னைக்குள்ள கார்ஸில் இல்லை. அது உண்மை. அது எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கார் வச்சுக்கிட்டு அந்த எமோஷன்லேருந்து அவங்க இப்போ ஒரு புதிய காருக்கு ரீப்ளேஸ் ஆகுறாங்கல்ல, அதில் நான் பார்க்குற மெயின் ஃபேக்டர் வந்து ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ நான் வந்து என்னோடய கெரியரோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு புண்டோ வாங்கினேன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு ஃபேமிலிக்கு இதில் பெரிய ரோல் கிடையாது. ஃபினான்ஸில் வந்து தலை போடுவாங்க. நம்ம இந்த லிமிட்டுக்கு மேலே போக வேண்டாம், இவ்வளோத்துக்கு மேலே பாரோ பண்ண வேண்டாம், இவ்வளோத்துக்கு மேலே நம்ம இஎம்ஐ கட்ட வேண்டாம், இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும். அது எமோஷன் 90யா, அது பெட்ரோலா, டீசலா, ஃபியட்டுக்கு ரிலையபிலிட்டி, இந்த ஸ்டோரிக்கே அவங்க வரமாட்டாங்க, ஃபியூச்சர்ஸே வரமாட்டாங்க. அவர் ஒரு 10 வருஷம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கார் வாங்க போகும்போது அவருடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வாங்கவே முடியாது. ஒரு பிள்ளை சொல்லும் பேனரோமிக் வேணும்னு, ஒரு ஆள் சொல்லுவாங்க வெண்டிலேட்டட் வேணும், ஒரு ஆள் வந்து எனக்கு எல்லா கேம்ஸ் இப்போ நான் கொடுத்தாச்சு பார்த்தியா 3 ஸ்க்ரீன். இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்கில் அந்த பர்டிகுலர் பையரோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் கீழே போகுது. அப்போ அது லாஜிக்கலி ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சரில் அது ஃபேமிலிக்கு ஒரு என்ன யூனிஃபைடு டெசிஷன் வருது. ஆனால் அந்த எமோஷனலி கனெக்டில் ஒரு பிரச்சனை வருது. அப்புறம் சர்வீஸ். இந்த எமோஷ்னலி கனெக்டோடைய பிரச்சனை நிறைய பேர் இன்றைக்கி எப்படி மனசை மேக் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஓவராக இதுக்கு மேலே அன்பு செலுத்தினோன்னா இந்த வண்டியில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நம்மளை டேம்பர் பண்ணுது. அது லெட் இட் பி அன் ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருளாகவே இருந்துட்டு போட்டும். நிறைய பேர், நான் இது வந்து இன்டர்நெட்டில் மட்டும் இல்லை, பீப்புள் பேசுகிறத இப்போ நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதை ஒரு ஜஸ்ட் லைக் அனதர் ஒரு கேட்கெட்டாக நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம அதை எமோஷன் எடுத்து அதை நம்ம ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு போய் அது வந்து சர்வீஸில் நல்லா பண்ணி தரல, அதில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்து கஷ்டப்படுது அப்படின்னு எல்லாம் உள்ள ஒரு ஃபீலிங்கு நிறைய பேர் வர ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கும் லைஃப்பும் கன்ஜஷனாக இருக்கிற இடத்துல இது ஒரு ட்ரபிள்ஸாக இருக்குது. ஆனால் இதில் அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட் வச்சுருந்த கார் எப்படி இருந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கு. நான் இதை ரெண்டையும் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அக்ரீடா? நம்ம இதை ஒன்றும் பேசணும். இப்போ அந்த ஒர்க் லைஃப் சொல்லிச்சுலாம், மேபி சம்டைம்ஸ் பழைய கார்ஸ் மாதிரி இப்போ உள்ள கார்ஸ் இருந்த அந்த ஒர்க் லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இது கரெக்டாக இருக்குமா? பழைய கார் வந்து ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி. இது கட் பண்ண பெரிய பிரச்சனை தவிர்த்தாங்க. பாட்காஸ்ட் வந்து ஃபேமிலியா கேட்டுட்டு இருப்பாங்க. 200வது எபிசோட் பல 200வது எபிசோட் அன்கட். இது வேற பிரச்சனை. எக்ஸாம்பிள் இது போல அப்படி கேட்கல. டேய் உனே வீட்ல இப்ப இந்த பாட்காஸ்ட் போட்டு காட்டுது. இல்லண்ணா இல்ல அது இல்ல பண்ண சொல்லிச்சுல, இந்த ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கனால எமோஷனலி கனெக்ட் ஆக முடியலன்னு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எமோஷனலி கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து புதிய கார்ஸ்ல எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். பழைய கார்ஸ் மாதிரி இப்போ கார்ஸ் இருந்திருந்தா அதுல இருந்து இங்க வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல. நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். எனக்கு திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்து, அதாவது டீப் பிரீத் எடுத்து நான் பேசினேன். நான் இன்னைக்கு எனக்கு இது கொஞ்சம் சென்டிமெண்டலி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. 200th எபிசோடெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தது கிடையாது. மோட்டோ வேகன் எப்படி ஹேப்பன் ஆச்சுன்னு உள்ள ஸ்டோரியில்
இந்த எமோஷ்னலி கனெக்டட் ஒரு காரோடைய ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் வந்து அது நம்ம பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். எங்கள் ட்ரிவாண்ட்ரம் அதாவது ஐ ஆம் இன் அ வெர்ஜ் ஆஃப் என்ன சொல்கிறது 0. கடைசியில் மார்த்தாண்ட ஆஃபீஸ் மட்டும்தான் எனக்கு மிஞ்சுது. எல்லா பிஸ்னஸஸும் டவுனு. ட்ரிவாண்ட்ரம் ஆஃபீஸோட கீயை கொடுத்துட்டு லிட்ரலி ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை பேசாமல் வந்தேன். ஏன்னா என் ஹார்ட் வெடித்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொடுத்துட்டு அங்கே இருந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த சேர் கிடையாது என்ன ஆஃபீஸ் அப்போ அங்கே அந்த ஃப்ரெண்டில் ஆஃபீஸில் காலை தூக்கி டேபிளுக்கு மேலே அப்படி குறுக்கே வச்சு ஜன்னலை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். வீட்டுக்கே போகல. அம்ப்ரோஸ் என் கூட இருந்த அம்ப்ரோஸ் அப்போ கிளம்பிட்டான் வீட்டுக்கு. உட்காந்துருந்துட்டு நைட்டு ரேணு கூப்பிட்டுட்டே இருந்தா வா வீட்டுக்கு வான்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு கிளம்பி போகிறதுக்கு மனசு இல்லை. அப்போ எனக்கு தெரியும் இனிமேல் ஒரு பீரியடுக்குள்ளே இந்த ஆஃபீஸே நான் பூட்ட வேண்டிய. ஏன்னா எனக்கு டோட்டலாக ஷேட்டர் ஆயாச்சு. ஃபியஸ்டா வெளியே நிற்கிது. அப்போ பேக்கில் பார்க்கிங் கிடையாதுல்ல, வெளியே தான் நிற்கிது. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியை வெளியில் எடுத்தாச்சு. நான் கேட்டை பூட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரைட் எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து 50 செகண்ட் 20 செகண்டில் லெஃப்ட் எடுக்கணும். அப்போ நான் இங்கே இல்லை இருந்தேன். லெஃப்ட் எடுக்காமல் நான் நேரே போனேன். என் மனசு சொல்லுது நேரே போகணும். நான் வந்து ஒவ்வொன்றா திங்க் பண்ணி நாகர்கோவிலில் சுங்காங்கடையில் இப்போ சாய் கஃபே இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மரம் கண்டினியூஸாக இருக்கும். அதில் நிப்பாட்டி விடும்போது தான் நான் எதுக்கு போகிறேன் ஏன் போகிறேன்னு எனக்கு தெரியாது. கிவ் அப் பண்ணக்கூடாது, நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு உள்ளதுக்கு ஒரு எனர்ஜியே அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து தான் இந்த மோட்டோவாயினோட டிஸ்கஷன்ஸே ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? அப்போ எமோஷன்ஸ் காரில் இருக்குன்னா நான் அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு மோட்டோ வேகன்னு சொல்லி ஒன்று இருக்கிறதுக்கு ஃபண்டமெண்டலி இன்ஃபேக்ட் அந்த கார் எனக்கு என்ன கார் வந்து அன்னைக்கு என்ன வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஹக் பண்ணி வச்சிருந்து என்னோட எமோஷன்ஸை வந்து என்னை தாண்டி போக விடல. என்னோட எமோஷனை அந்த கார் கண்ட்ரோல் பண்ணி என்னை கூட்டு போச்சு. ஓகே நம்ம இதில் இருந்து பவுன்ஸ் பண்ணலாம். அது ஒரு ஃபீல். அது எல்லா இடத்துலையும் வருமானு கேட்டால் தெரியும். இன்றைக்கும் நான் விண்டோ திறந்து நீ ஆன்சன்ட்ட நேட்டுக்கு இந்த கார் இருந்து ஃபியஸ்டா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கல நீ வந்தியா போனியானல்ல. நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு முதல்ல வந்து திறந்துட்டு போயிட்டு நான் மேலே வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த காரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபீல். நீங்கள் லைஃப்பில் நம்ம இனி எவ்வளோ கார் வந்தாலும் அந்த ப்ரௌன் ஃபியஸ்டாக்கு கூட நான் கனெக்ட் ஆன ஒரு பேம்பரிங் வந்து வேறு ஒரு வெஹிக்கிள்லேயும் அந்த கனெக்ட் இருக்காது. ஏன்னா என்னுடைய சக்ஸஸ் அது பார்த்துருக்கு. அதுக்கு அது வாங்கின ஸ்டோரியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை பார்க்க போனதே நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஃப்ளைட்டை ரேக்கு கொச்சிக்கு போய் பார்க்க போனேன். அது அப்போல்லாம் என்னுடைய பீக் பிஸ்னஸில் இருந்த நேரம். என்னுடைய ஃபெயில்வர்ஸை பார்த்துருக்கு, என்னுடைய ஆகனி, என்னோட அழுகை, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருக்கு. என்னோட ரீபில்டையும் அது லைட்டாக பார்த்துருக்கு. நம்ம இப்போ தான் ஒவ்வொரு பிரிக்காக நம்ம வைக்கிறோம். கார்ஸ் கண்டிப்பா எமோஷன் தான். அதுல ஒரு கனெக்ட் பார்த்தியா, கால் உடஞ்சி கிடந்த நேரம் அதுவும் தான் உடஞ்சி கிடந்தது. அந்த லிங்க் அது எப்படின்னா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட சொல்லாம அது நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா என் கால் உடஞ்சிருந்து 4 நாள் தாண்டி தான் அது ஆக்சிடென்ட் ஆன கதை எனக்கு தெரியும். அதை பார்க்க போனா நமக்கு நம்மளை விடைக்க அதை அடி வாங்கி இருந்தது. அப்புறம் அந்த பீரியட்ல சரி பண்ணோம், திருப்பி சரி பண்ணோம். அதான் இப்போ அந்த பீரியட் எடுத்த அண்ணனுக்குள்ள இப்போ நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு ஒர்க்கில் லைஃப்பில் எதை மாதிரி இருக்குமோ அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ ஃபியஸ்டா இல்லைன்னா விண்டோ போல ஒரு ஸ்விஃப்ட் டீசல் கூட செவர்ல பீட் அப்படி நிறைய ரேப்பிட் நிறைய கார் இருக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ இருக்கிற ஜென் கார்ஸ்ல யாரு ஓட்டுறப்ப இந்த இது கிடையாது. அது லிட்ரலி அந்த கார்ல இருந்து ஃபீட்பேக் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கார்ஸில் அந்த கனெக்ட் இருக்கு. அது சிலப்போ இருக்கு. பை டைரக்ஷன் சில டைம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப நீ வந்து நம்ம வந்து அதெல்லாம் ஓட்டிட்டு அப்படி இல்ல சொன்ன கதையில அது ஒருவேளை வேற காரா இருந்தாலும் இந்த எமோஷன் இருந்திருக்கலாம். அதுக்காக இந்த கார்ஸ்ல மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்ல அது கேட்க. அது இப்போ வேறன்னா அந்த காலத்துல இருந்து வர கார்ஸ் இந்த காலத்துல இருக்க கார்ஸ் அது இல்ல. இந்த எமோஷன்ஸுக்கு இந்த காலத்துல வேல்யூ தானே. எமோஷன் எப்பவுமே ஒரே தூக்கம் தானே. அது ஒவ்வொருத்தங்களுடைய சிச்சுவேஷன். நீ சொன்ன அந்த காருக்கு மேல நம்ம செலுத்துற அன்புல பழைய அளவுக்கு இன்னைக்கு இல்லையோன்னு ஒரு டவுட் இருக்கு. நம்ம இதுக்குள்ள பேசினாலே பெரிய ஒரு அது பல ரூட். ப்ளீஸ் ஸ்டார்ட் மேக்கிங் மோட்டோ வேகன் ஸ்டைல் லக்ஸரி கார் ரிவ்யூஸ். கண்டிப்பாக பண்ணணுங்க. எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இன்னும் கிடைக்கல. ஏன்னா நம்ம இன்னும் அந்த பிராண்ட்ஸ் கூட அசோசியேட் ஆகலை. ஒரே ஒரு லக்ஸரி பிராண்ட் நம்மகிட்ட டச்சில் இருக்குது. கீழே இருக்கிற பிஎம் போர்ஷாலாம் தான். மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் ஈவன் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவுடி இருக்காது, ஒரு பிஎம் இருக்காது, எதுவுமே இருக்காது. சரி, மெர்சிடிஸ் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு இன்னும் அதுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் அந்த சோ கால்டு இதில் இருந்தாங்கன்னா எங்களை அவங்க கூட லிங்க் பண்ணி. அது அதுக்கு மேலே
ஃபஸ்ட்டு இங்கேருந்து பேபி ஸ்டெப் வைப்போம் அதில். பெருசா நம்ம அங்க கேம் பண்ணாதான் இங்க போக முடியும். பாலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் வந்து நம்ம இப்போ போடாததை பற்றி. ஆக்சுவலி நாங்கள் அது ஒரு டெசிஷனாக எடுத்த ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூஸ் வந்து பண்ணதில் கொஞ்சம் டேட்டாஸ் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. டு பி ஃப்ரேங்க், அந்த கன்சர்ன்டு வீடியோஸுக்கும் நான் பேசுகிறதுக்கும் அவங்கள சம்மந்தப்படுத்தி நான் எதுவுமே இல்லை, இன்னொருத்தங்க பண்ணுறாங்க, தயவுசெய்து அந்த டைமென்ஷனில் அதை எடுத்துடாதீங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஓனர்ஷிப் ரிவ்யூஸ் வந்து லாங் டேர்மாக தான் இருக்கணும். ஷார்ட் டேர்மாக இருக்கிற ஓனர்ஷிப் ரிவ்யூஸில் டேட்டா ஃபுல்லாக வராது. சிலவங்க ரொம்ப அந்த கார் கூட பயங்கர கனெக்டில் ரொம்ப பாசிட்டிவாக அதை அவுட்புட் வந்துடும். சிலவங்க அவங்களுக்கு கிடைச்ச பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த ப்ராடக்ட்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். அப்போ இந்த ரெண்டுமே ரெண்டு எண்டில் இருக்குது. அப்போ ஒரு நியூட்ரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காதோன்னு பயந்து தான் நாங்கள் அதை பண்ணலாம். அது பண்ணால் நல்ல வியூஸ் இருக்கும், ஒரு வீடியோ ஈஸியாக பண்ணலாம். நாங்கள் என்னவோ அதான ரீசன். அதான் ஏன் வந்து இந்தியாவில் ரியர் வீல் டிரைவ் கார்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் பண்ணலைன்னு. இங்கே எஃபிஷியன்சி அண்ட் ப்ரைஸ் தானே. கஃபே 3 வேறு வருது. இன்னும் டொயோட்டா வந்து ரியர் வீல் டிரைவ் கிறிஸ்டாவை ஸ்டாப் பண்ணியாச்சு. மஹேந்திரா பண்ணாலும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் ஒரு லைன் அப் இருக்கு இப்போ. அதனால தான் அவங்க அதை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் மஹேந்திராட்ட தான் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற எந்த மேனுஃபேக்சரிங் இப்போ ரியர் வீல் டிரைவில் பெருசாக அவ்வளோ பெரிய கார்ஸுக்கான மார்க்கெட் இல்லை. எம்டபிள்யூ ஸ்டார்ட் பண்ண போல பிக்கஸ்ட் சேலஞ்ச் அண்ணா ஃபேஸ் பண்ண. எனக்கு கேமராவுக்கு ஃப்ரண்டில் பேச தெரியாது. எனக்கு கண்டென்ட் தெரியும். இன்றைக்கும் எடிட்டிங்கோ கேமரா ஆங்கிள்ஸோ அது எதுவுமே தெரியாது. அன்னைக்கு இது எதுவுமே தெரியாது. எந்த டைரக்ஷன் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு என் கரியர் வந்து டவுனில் இருந்து, ஐ மீன் பிஸ்னஸஸ் அவுட்டாக இருந்தது. இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் பீப்புள் வந்து அப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் விஷயம். இங்கே நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஆனால் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் ஒரு ப்ரெசென்டராக டிவியில் இந்த எல்லாம் நம்ம அன்றைக்கி டிவி ப்ரெசென்டர்ஸ் தானே நமக்கு தெரியும். நமக்கு நிறைய பேரை பிடிக்கும், இந்த ஷோஸ் எல்லாம் நடத்துகிறவங்க. நான் ஒருத்தங்களை இன்டர்வியூ எடுக்க எல்லாம் நானும் போய் நிற்பேன் எல்லாம் எனக்கு தெரியாதா இருந்தது. எல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில், நான் போன வாரத்தில் டேனிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், நீங்களும் ஒன்றும் நினைக்கிறேன், நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்மளை வந்து புஷ் பண்ணால் எந்த லிமிட்டுக்கு நம்ம போய் நிற்போன்னு உள்ளதுக்கு நானும் இதில் ஒரு எக்ஸாம்பிள். மோட்டோகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பிரேஷன் இப்படி அந்த ஐடியா ஏதாச்சு? அதுக்கு முன்னாடி நோவான்னு ஒரு பையன் எங்கள் கூட இருந்தான். அந்த ஃபஸ்ட்டு செட் பாட்காஸ்ட்லலாம் பார்க்க முடியும். அப்போ எங்கள் மோட்டோ வேகனாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் நோவா தான். இன்றைக்கி வந்து வேறு ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கோவாவில் இருக்கேன். அப்படி தானே. நாங்கள் 3 பேர் தான் ட்ராவல் பண்ணோம். ஜெரோம் கிடையாது, நீயும் கிடையாது. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து நிறைய கார்ஸை பற்றி பேசுவேன். அப்போ வந்து செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட்டும் ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டுக்கும் அந்த கம்பேரிசனுக்காக நாங்கள் எங்கேயோ போகும்போது எனக்கு அந்த ஸ்விஃப்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது. இது வந்து ஃபேஸ் லிஃப்ட்டு, இது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டு, இதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து இதில் விடிஏ மட்டும்தான் உண்டு, இசட்டிஏ கிடையாது. செகண்ட் ஜென்ரேஷனில் இசட்டிஏ உண்டு. அப்போ அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான், இதெல்லாம் ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு பீரியடு, இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸ்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் நீங்கள் வெறுமனே காரில் இருந்து சொன்னால் என்ன பிரயோஜனம் சொல்லி டேனியோட வீட்டில் அவன் ஒரு நாளைக்கு தங்கி இவங்க 2 பேரும் அடுத்த நாளைக்கு காலையில் ஒரு பெரிய ஐடியாவோட இங்கே வரணும், நம்ம ஏதாவது ஒரு ஷோ மாதிரி ஒன்று பண்ணுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் அப்போ தான் இந்தியாவில் கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு டிஸ்கஷன் ஓடுது. சேனல் அப்போ ரொம்ப லோவாக இருந்தது. சேனலில் ரெவன்யூ கம்மி. விண்டர்கின்ல இருந்த அந்த ரெவன்யூவில் தான் அன்றைக்கி வந்து மோட்டோ வேகனே ரன் ஆகிட்டு இருந்தது. கரெக்டா? 10ஆம் தேதி 15ஆம் தேதி தான் சேலரிஸே பே ஆகப்படும். அக்ரிடா? அப்போ மோட்டோ பாட்காஸ்ட் எடுக்கணும்னா அப்போ மைண்டில் என்ன இருந்து பாட்காஸ்ட்டுக்கு ஒரு செட்டப் வேணும். எனக்கு இது எஸ்கேப் ஆகணும். அதுதான் மேட்ரு. செட்டப்புக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வேணும். ஒரு சீட்டிங் வேணும், அதுக்கான மைக் வேணும், அந்த பாட்காஸ்டர்னு ஒரு யூனிட் வேணும். அதில் தான் இந்த மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆடியோ நம்ம எடுப்போம். அப்போ நான் பார்த்தேன், இந்த கதையை சொன்னால் இவனோட இதில் இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு 6 மாதம் ஓடலாம். நம்ம பாட்காஸ்ட் எடுத்தால் செட்டப் போட தான் எடுப்போம்னு சொல்லி 6 மாதம் தான் தள்ளி விட்டேன். ஏன்னா நமக்கு அன்னைக்கு இதுக்கு ஸ்கோப் இல்லை. திடீர்னு ஒருக்கா நான் இதே மாதிரி எங்கேயோ இந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து தான் கடுப்பில் ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருந்துச்சு. இந்த அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் நம்ம பேசின அந்த விஷயம் வந்து
மதுரையில் வந்து இப்போது நம்ம அந்த ரோடு கிராஸ் பண்ண அந்த கதையை நம்ம பேசுவோம். அந்த ரோடோட வளவு, அதில் நடந்த ஒரு ரோட் ரேஜ் இன்சிடெண்ட், ஒரு என்ன சொல்கிறது, அவரோட ஃபேட், அது ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் இன்வால்வ், ஒரு அமேஸ் இன்வால்வ் ஆன ஒரு ஆக்சிடெண்ட்டில், இது அவாய்டபிள் ஆக்சிடெண்ட். அவர் மேபி அந்த ரோட் ரேஜுக்குள்ளே போகலைன்னு அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்த அந்த எமோஷனை இவங்க என்ன பண்ணாங்க, இதை நம்ம கண்டிப்பாக பாட்காஸ்ட்டில் எடுப்போம்னு சொல்லி என்கிட்ட அன்னைக்கு அந்த டேபிள் இந்த இடத்துல இருந்து, அந்த டேபிள் நேரம் இங்கே இருக்கு. இன்னொன்று அன்னைக்கு கண்டென்ட் இல்லை போட, கண்டென்ட் இல்லை நம்மகிட்ட, சண்டேக்கு வீடியோவும் இல்லை, கண்டென்ட் இல்லாமல் ட்ரையாக இருந்தேன். இல்லை வெனஸ்டே அந்த பீரியட்ல வீடியோ இல்லை மேன், நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருந்தேன். சண்டேக்கும் கண்டென்ட் இல்லை நம்மகிட்ட. நம்ம இதை பாட்காஸ்ட் எடுப்போம், எப்படி போகுது பார்ப்போம்னு சொல்லி தான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் லக்லி அது கனெக்ட் ஆச்சு. அது இவ்வளோ பெரிய ட்ராவலோடைய ஒரு ஸ்டார்ட்னுலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அன்னை பார்த்தேன்னா இவங்க சின்னதா கோப்ரோ வச்சு, அதுக்கு எனக்கு திட்டுவோம் புதுசா அது எப்படின்னா, இங்க இப்போ பாட்காஸ்ட் கதையில இன்னொன்னு நான் டிலே பண்ண காரணம் என்ன தெரியுமா, நமக்கு இன்னொரு கேமரா கூட வாங்கணும், அது வாங்கின பிறகு எடுக்கலாம், ஏன்னா அப்பதான் இவங்க ஃபேஸுக்கு ஒரு ஆங்கிள் வைக்க முடியும். இங்க புதுசா சேனலுக்குள்ள வருவாங்கல்ல, பார்த்தா ஒருத்தன் மட்டும் பெருசா இருக்கு, இவனு 2 பேர் யாரா இவன் சின்னதா வச்சிருக்கான்னு ஒரு கமெண்ட், நீ யாரா நீ அவனோட பெருசா காட்டுன்னு. இப்ப ஒரே கேமரா, இப்ப அதனால ஒரே கேமரா. பல இடங்கள் மாறுச்சு, இங்க இருந்து அங்க போய், அங்க இருந்து இங்க வந்து, அங்க இருந்து இங்க வந்து. அடுத்து அவரையும் சேர்த்து ஒய் டு வி லவ் ஃபோர்ட் கார்ஸ்னு அவரையும் சேர்த்து கேட்டிருக்கு. கனெக்ட் தான். அந்த நான் இன்னைக்கு காலில் வந்துட்ட சொன்னதை நீ அப்படி சொல்லு, அவ்வளோதான், சிம்பிள். ஃபியஸ்டாவுடைய கதையை நம்ம பேசும்போது அதில் வச்சு பேசினா இல்லை, என்னென்ன பேராமீட்டர்ஸில் அதில் இருந்துன்னு சொல்லு. நீ ஒரு விஷயம் நான் நேற்றுக்கு போயிட்டு அதை சொல்லு, அவ்வளோதான். ஒரே அந்த ஃபஸ்ட்டு வந்து இல்லை நேற்றுக்கு என்ன இது என்ன பண்ண என்னது பேர்னா சர்ப்ரைஸில் அது தெரியும். ஆனால் அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது வந்து ஃபியூல் எக்கானமி நம்ம போயிட்டு வந்தப்போ 20 kmpl காட்டுச்சு. அது நம்ம இந்த ரோட்டில் நம்ம ஹேண்ட்லிங் இருக்கும், கனெக்ட் இருக்கும், நிறைய ஃபீல் இருக்கும், ஃபியூல் எக்கானமி இருக்கும், டியூரபிளாக இருக்குது, ஈஸி டு மெயின்டைன், சர்வீஸ் காஸ்ட். அதாவது 5000 ரூபாய்க்குள்ள நீங்கள் நீட்டாக பண்ணி எடுக்கலாம். ஒரு மாருதி பட்ஜெட்ல இதெல்லாம் வேணும்னா வேற வண்டி இல்லை. ஃபியஸ்டா மட்டும் இல்லை, இப்போ எக்கோஸ் போட்டு எடுத்தாலும் எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகர்லாம் இப்போ அது பேசினா வேற டைரக்ஷன் அடுத்தது வருவோம். நம்ம ஃபோர்டுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணலாம், டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கா, எல்லாரும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது என்னன்னா, நான் வந்து ஏதோ ஃபோர்டு மட்டும் தான் நமக்கு கார்ஸ் பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு தப்பான இம்ப்ரெஷன். இல்லைனாலும் அப்படித்தானே, அது பர்சனல் கனெக்ட். நம்ம இன்னும் ஃபோர்டுக்கு கண்டென்ட் பண்ணா அது அப்படி ஆயிரும். ஃபோர்டுக்கு நம்ம கண்டென்ட்டே பண்ணல. இல்லண்ணா இப்போ Volkswagen Skoda எல்லாம் அவ்வளோ இருக்கு. அது எப்படின்னா, அது ஃபோர்டுக்கு வீடியோ வரும்போது இவங்க கொஞ்சம் குறைச்சு பேசியது வேணான்னு. அது அப்படிதான். நான் எனக்குள்ள இருக்க சைல்டு வெளியில வராம நான் பார்ப்பேன், ஏன்னா அது ஆர்டிஃபிஷியலா இருக்கும். நிறைய பேர் வந்து அப்படி பேச யாரும் இல்லை, நம்ம தான் பேசணும்னு. அதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டேனி சொல்ல வர பாயிண்ட் என்னது, ஆளு ஜாக்கி எல்லாரும் கமெண்ட் போட வேற வழி இல்லையே, பண்ணலாம். அடுத்து கடைசியா ஆல் டைம் ஃபேவரட் கார் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த டீம். கரண்டா தெரியல, ஆல் டைம் ஃபேவரட் கார்னு கேட்டிருக்கு. ஆல் டைம் ஃபியூச்சரில் உள்ளதை கூட சொல்லாமல் இருக்கு. இல்லை, எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இதில் சொல்கிறேன். எனக்கு இந்த பட்டிங் கார் எந்தூசியாஸ்ட், நீங்களும் உங்களுடைய நீங்கள் என்ன பேசணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நமக்கு ரீசனாக நம்ம ஃபேஸ் பண்ணது. பட்டிங் கார் எந்தூசியாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, அவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க எனக்கு பிடிக்கும். இது இப்படி இல்லை, அது அப்படி. அடுத்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி நம்ம காதில் பிளட் வர்ற அளவுக்கு பீப்புள் பேசுவாங்க. அதில் இந்த பட்டிங் எந்தூசியா ஸ்டோரி வரைக்கும் என் ஃப்ரெண்டு கிரீஷ் உங்களுக்கு தெரியும். அவன் வந்து இன்னைக்கு ஃபோர்டு பற்றி அவன்கிட்ட பேச கேட்டால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசுவான். ரீசன்ட்லி நம்ம இந்த ட்ராவல் எல்லாம் பண்ணும்போது மோகன் அண்ணாவுடைய பையன், நம்ம திருப்பூர் மோகன் அண்ணா பையன் ரித்திக் வந்து, அந்த பையனுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, நீ இந்த ஈவிஸ் பேசிக்காக எல்லாம் கண்டென்ட் யோசிக்காத, நல்ல டிரைவர்ஸ் காரை பற்றி லேர்ன் பண்ண அப்படின்னு நான் எங்கே பார்த்தாலும் அவன்கிட்ட சொல்லுவேன். அக்ரிடா நீங்கள்? அவன் ஒரு E90 கொஞ்சம் நாளாக ஓட்டிகிட்டு இருக்கான்.
நீங்கள் எங்கேயாச்சும் அவனுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா E90 என்னைக்கு அவன் கையில் வந்ததோ அவன் டோட்டலாக மாறியாச்சு. அதாவது அவனுக்குள்ள இருந்த அந்த அந்த ஐ மீன் வாட் இஸ் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சான் பர்பஸை கண்டுபிடிச்சான். இதுதான் பாயிண்ட். இந்த என்டையர் சினாரியோலேயே ஒரு ஆளுக்கு ஒன்று கண்டுபிடிக்கும் போது தான் இந்த எந்தூசியாஸ்ட் அங்கே உள்ளே இருந்து வெளியில் வருது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஓட்டின ஃபியஸ்டா என்ன ராத்திரியெல்லாம் கார் ஓட்ட வச்சுன்னு சொல்லி அந்த ஃபீல் வந்து அவனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் E90 ஸ்டோரி பேசுகிறோம், ஹேண்ட்லிங் பேசுகிறோம், எங்கே பார்த்தாலும் E90 தான். எனக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதாவது இப்படி தான் இருக்கணும். புது கார் நான் எதுவுமே குறை சொல்ல வரல, டியூ ரெஸ்பெக்ட் அந்த கார்ஸோடைய கேரக்டர் இருக்கட்டு, அதோடைய கேட்கெட் இருக்குது. ஆனால் இப்போ டேனி சொன்னால் பார்த்தியா, அந்த ஒரு கண்டுபிடித்தல்னு ஒரு இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தியா, எல்லாருக்கு லைஃப்லையும் அப்படி இருக்கும். அது வரும்போது தான் அந்த காரோடைய அந்த ஒரு கனெக்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. அது கனெக்ட்னு சொல்லக்கூடியது வெறும் ஃபீலிங் மட்டும் கிடையாது. நம்ம இன்ஜினியரிங்கை லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம், அதோட டெக்னிக்காலிட்டியை பிரேக் டவுன் பண்ணி தெரிய ஆரம்பிப்போம், கம்பேர் பண்ணுவோம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம 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 இன்னும் டியூனப் ஆகும். எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கோம். நீ வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் உனக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு இந்த ப்ராசஸில் ஒரு 5 வருஷம் தாண்டி வந்து பார்த்தா நம்ம என்னென்னமோ படிச்சு வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம உட்காந்து இதை பேச ஆரம்பிச்சா பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் இப்படி ஸ்டார்ட் ஆனது தானே. இதுதான் அந்த காரோடைய அந்த ஃபீல். அது எனக்கு திடீர்னு ரித்திகோட ஞாபகம் வந்து, ரித்திக்கிட்ட இந்த பாட்காஸ்ட்டை அவன் கேட்பானு தெரியாது, இதை கண்டிப்பாக கேட்க சொல்லலாம். இனிமே அவன் காரை அப்ரோச் பண்ற ஆங்கிள் வேற மாதிரி இருக்கும். இனி இது பெஞ்ச் மார்க்காரு. அதான் பாயிண்ட். உங்க 2 பேர் கதையை சொல்லுங்க. நீங்க சொல்லல, எனி டே வந்து கருப்பு ஃபியஸ்டா, பழைய ஃபியஸ்டா. நான் வந்து இன்னைக்கு ப்ரௌன் ஃபியஸ்டா வந்து என்னுடைய என்ன சொல்லுது க்ளோஸ் கனெக்டாக என் கூட இருந்த ஒரு சப்போர்ட்டர் மாதிரி நான் சொல்கிறதுனாலும், நான் இன்னைக்கு என்னென்ன பேசுகிறேன், என்னென்ன விஷயங்களை எனக்குள்ள அந்த டேனி சொன்ன அந்த கண்டுபிடித்தலை சொல்லி கொடுத்தது அந்த கருப்பு கார் தான். அதில் என்னுடைய லேட் நைட் சோலோ டிரைவ்ஸ், அதாவது எங்கள் வீட்டுக்கும் பாரசாலா நெய்யாட்டங்கிற ஏரியாலெல்லாம் நான் வந்து சோலோவாக நைட்டு டிரைவ் போவேன். எங்கள் வீட்டிலே தெரியும், இவன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். எங்கள் அப்பாட்ட கேட்டாவே சொல்லுவார். அந்த நேரம் நான் அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒன்று யோசிச்சு பாரு, களியக்காவலை டு பாரசாலா கார்னர்ஸ், அந்த கார்னர்ஸ் எல்லாம் இப்படி கறங்கும் அந்த ஃபீல். அடுத்து அந்த வெயிட்டு கொடுக்குற ஃபீல், இதை நான் அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு இன்னொரு கார் ஓட்டும் போது தான் எனக்கு தெரியும், ஓ இதில் அது இல்லை, இதில் இது இருக்குது. அப்புறம் நீ கியர் ஃபுல்லாக நம்ம என்ஜின் பிரேக்கிங்கில் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது, இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணது தான். எனிடே வந்து அந்த கார் எங்கேயாவது இருக்கும். இப்போ TN75B 5235 நீ டக்குன்னு சொல்லு, டைம் என்னாச்சு நீ சொல்லு. நீ சொல்லு, அவன் யோசிக்கட்டு. நீ சொன்ன பிறகுதான் அவன் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியும். ப்ரௌன் ஃபியஸ்டா நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியும். ப்ரௌன் ஃபியஸ்டா ஆனால் இல்லை ஃபேவரட்னு கேட்டால் ஃபியஸ்டா தான். ஆனால் அந்த இன்ஜினியரிங்க்கு வேண்டி வந்து ராங்லரை கோர்ஸ் போட்டு மேலே வைக்கலான்னு தோணுது. கண்டிப்பாக அதில் ரேங்க்லர்லாம் வைக்க வேண்டிய ஒரு கார் தான். ஆனாலும் நமக்கு சில நேரம் சில கார்ஸ் நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த அந்த கண்டுபிடித்தல், அந்த நமக்குள்ள இருக்கிற டிரைவர். ஃபேவரட்னு கேட்டா ஃபியஸ்டா தான் சொல்லுவோம். ஆல் டைம் ஃபேவரட்னாலும் ஃபியஸ்டா. நேத்தைக்கு ஓட்டினாங்களா அவர்கிட்ட ஒரு ஃபியஸ்டா இருந்தாலும் அந்த ஃபியஸ்டா கிடையாது. இந்த ஃபியஸ்டால இருக்க கனெக்ஷன் எனக்கு அந்த ஃபியஸ்டால கிடையாது. ஏன்னா டீசல்னால. அடுத்து கார் இல்லாம அந்த TDI என்ஜின் வந்து ஃபேவரட். Volkswagen. அது பார்த்தியா, அதான் அந்த எசன்ஸ் இருக்கு பார்த்தியா, அந்த கனெக்டிவிட்டி. அடுத்து நீ அதே மாதிரி வரட்டு. நான் எனக்கு எப்படின்னா, எனக்கு 1.6s. அது எப்படின்னா, அதுதான் இங்க இருக்கு. அதுக்கு ஒரு கதை இருக்கு. இல்ல இல்ல அவனுக்கு ஒரு அந்த கதை, எனக்கு அந்த கதை தெரியும். ஏன்னா இன்ஸ்டாகிராமோட இதுலயே வந்து என்னது என்ஜின் சிங் என்னது, அது என்னது சொல்லு. அது மாத்தியா? இல்ல இல்ல அது எனக்கு மறந்து என்ன போட்டிருந்தேன், மறந்து. அதாவது அவன் ரீடிஸ்கவர் பண்ணது வந்து ப்ளூ ஃபியஸ்டா. சொல்லு. ஏன்னா அப்படின்னா எனக்கு நிறைய விஷயம் உண்டு. இப்போ கார் உள்ளதை தாண்டி காரில் ஃபீட்பேக் இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அதில் எல்லாத்துலேயும் அந்த ஒரு டிசைன் இது
பல விஷயங்கள் சேர்ந்துருக்கணும். அப்போ இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், இந்த ஜிடிஆர்லாம் பார்த்துருக்கோம், பழைய கார்ஸு. அப்போ அதுக்கு சில் அவுட்டு, அதுக்கு ஒரு ஃபீல் வேணும், அந்த கிளாசிக் இது வேணும். அப்போ நீங்கள் சொல்லியிருக்குது நேரமே இந்த கார் இப்படி இருக்கான்னு, ஆனால் நம்ம ஃபீல் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு அதை ஓட்டும்போது ஃபஸ்ட்டு ஓட்டுறமோ பெருசாக அது சின்ன ஒரு டிரைவ் எடுத்தது. அடுத்து வாங்கி அது ஓட்ட தொடங்கின பிறகு தான் அதில் அந்த மெக்கானிக்கல் ஃபீலிங். ஆக்சுவலி டேனி ஆஸ் அ டிரைவர் வந்து அந்த கார் கையில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த டிரைவிங் நேச்சரே மாறிச்சு, அந்த காரை அப்ரோச் பண்ணுற ஆங்கிளே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஷிஃப்டராக இருந்து பண்ண கூத்தெல்லாம் நமக்கு தெரியும், கேட்டிருக்கோம் நம்ம. ஆனால் அது இன்னும் இதாச்சு. அந்த கார் வந்து இவன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அந்த கார் நம்ம வாங்குறோம், இந்த கார் நம்ம வாங்குறோம், இதில் இன்னும் கொஸ்டினே கிடையாது, ஃபுல் ஸ்டாப். அன்னைக்கு நம்ம அந்த ஸ்லோப் இறங்கி வரும்போது நீ இல்லை இந்த கார் நாங்கள் பார்க்க போயிட்டு நாங்கள் திருப்பி வரும்போது என்ன விடைக்கு நிறைய டேனி தான் ஓட்டியிருக்கேன். அதில் இப்போ டேனிட்ட தான் இருக்கு, அதான் விஷயம். இல்லை ஓட்டியதுன்னா வீட்டில் அப்படியா நான் என்ன பண்ணேன், நமக்கு அதில் யார் சும்மா அப்படி கொஞ்ச நேரம் இருக்கும்போது அதை வெளியில நின்று பார்க்கும்போது எல்லாத்துலேயும் அந்த ஒரு ஃபீல் வரும். அது என்ன தெரியுமா, இன்றைக்கும் நான் வந்து ஃபியஸ்டா வீட்டுக்கு கொண்டு போனால் இவங்க பிள்ளைகளும் அவங்க எல்லாம் இறங்கி போனாலும், இல்லை நாங்கள் சாயங்காலம் நைட் எங்கேயா போயிட்டு வந்தால் நான் வந்து காரில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் நான் இறங்கி நடந்து போவேன். அது ஒரு ஃபீல். அது நிறைய பேருக்கு இருக்கலாம், இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த நேரம் இருந்து கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த ஒரு ஃபீல் பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளீட்னஸ். அது ஒரு அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. சில நாள் காலமே இப்போ எங்களை ஷிஃப்ட்டும் இதுவும் நிற்கும். சில நாள் என்ன அப்பா எங்கேயாவது ஷிஃப்ட்டை எடுத்துகிட்டு போனால் இதுதான் நிற்குங்க அப்படி கரெக்ட். அப்போ ஒரு 7:30-8 மணி டைமில் அப்படி வெளியே வந்து அப்படி நின்றுட்டு நான் இப்படி பார்ப்பேன், இப்படி பார்த்துட்டே நின்றுட்டு நானே இப்போ நம்ம இப்போ ஏன்னா டக்கு இப்போ சிவிக்கு இப்போ நிறைய கார்ஸை பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் ஏஜில் இருக்க பீப்புள் வந்து இப்போ நானும் வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா தெரிஞ்சாலும் ஃபியஸ்டால நான் இப்போ திரும்பி எல்லாம் பார்த்தது கிடையாது எனக்கு அந்த ஸ்கூல் டேஸ்லாம். ஆனால் இப்போ இந்த 1.6s இருக்குல்ல ப்ளூன்னா திரும்பி பார்ப்போம்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த ரெட்டே வந்து அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து திரும்பி பார்க்கணும். அந்த இது வந்து அதுகிட்ட இருக்கு. ஆனா அது 1.6s வந்து பாப்புலர் இல்லாதனால அந்த அதோட எதுவுமே யாருக்கும் தெரியல. ஏன்னா இப்போ அன்னைக்கு ஜோயல் வந்து உங்களை மென்ஷன் பண்ணி அந்த என்ன கார் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம். அது வந்து ஒரு கடைக்கு முன்னாடி சும்மா பார்க் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு சும்மா அந்த காரை பார்த்தப்போ அவன் சொன்னான் இது கார் பார்க்க சூப்பரா இருக்கு ஒரு போட்டோட அப்படின்னு. அப்படி இது பண்ணவே அது பயங்கரமா இருக்கு. ஆனா அதே யாருக்கும் வெளியே தெரியல. அப்படிதான் இப்போ நம்ம அனூப் டாக்டர் வந்து ஒரு சிவிக் வந்து இது பண்ணி ரீபில்ட் பண்ணியிருக்காரு, பின் டு பின் ரீஸ்ட்ரேஷன் பண்ண. அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நான் அன்னைக்கு கொச்சியில் அயர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வாய்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அவர் ஃபோட்டோஸ் அனுப்புனாரு இந்த ட்ரிப்பில். அந்த அயனிங் பேடுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதில் போச்சு. அப்படின்னா பழைய கார்ஸ் இல்லை நம்மளை அது ஃபீல் பண்ண வைக்கிறச்சில அது ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான், ஒரு ஆங்கிள். அதில் ஒரு ஏரோடைனமிக்ஸ் இருக்கும், அந்த டிஎல்ஓவே அழகாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சில ஆங்கிளில் பார்த்தா இது எதுக்கு இதில் இருக்குன்னு தான் நமக்கு தெரியும். அதில் ஒரு ப்ராடக்டை கூட நம்ம அப்படி யோசிக்க மாட்டோம், ஓவர் டன்னா இல்லை. அது என்னென்னா நம்ம நிறைய இதெல்லாம் எங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் பார்ப்போம். அங்கே பெரிய பெரிய இந்த சுப்ரா இந்த மாதிரி கார்ஸ் தான் இப்படி ஒரு கல்ட் இதில் இருக்கு. நமக்கு நம்ம அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் அந்த ஃபீல் வந்து இதில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடச்சிருக்கு. இல்லை இதில் நிறைய கார்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நீ வந்து ஒரு சிலவங்களுக்கு இன்னொரு காரில் இதே ஃபர்ஸ்ட் உள்ள ஆர்எஸ் இருக்குல்ல, விஆர்எஸ் அக்டாவியா, அதெல்லாம் ஹாட், வேற எதுவுமே கிடையாது. புண்டோவில் நல்ல வெல் மெயின்டைன் புண்டோ. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஃபோர்டுக்கு மேலே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது ஒரு வைண்டிங் ரோட்ஸுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கேட் செக்ஷன் எல்லாம் போகணும். அது கீழே வரும்போது கூட வரும் பாரு. நம்ம ஒரு யானையை குறுக்கில் சுமந்து வர்றது மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு எறும்பை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அஜைலாக இவ்வளோ கண்ட்ரோல்டாக கீழே வரும், மேலே ஏறும். 3.2 லிட்டர் 5 சிலிண்டர் எண்டவர்ஸ் எல்லாம் ஓட்டினா ரீசெண்டாக நம்ம மிஸ்டர் தனுஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசின பார்த்தியா, அதெல்லாம் ஒரு ஃபீல். அது இப்படி நிறைய கார் சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் வந்து ஃபியட் ப்ரீமியர் பத்மினி இருக்குல்ல, அதுக்கு வெளியில் கையை இப்படி போட்டுட்டு காலங்கீரை போட்டு ஓட்டி பார்ப்போம், அது ஒரு ஃபீல். செகண்ட் மார்க் 2 அம்பாசிடரில் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, அந்த ஓவர்ஹெட் வால்வ் இன்ஜின், சைடு வால்வ் இல்லை ஓவர்ஹெட் வால்வ் இன்ஜின். அந்த பெட்ரோலுக்குன்னு அதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகும், ஃபஸ்ட்டு போட்டுட்டு எடுக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. அதெல்லாம் அந்த நிறைய கார்ஸில் அது இருக்குது. நமக்கு இப்போ நம்ம சமகாலத்தில் நம்மக்கிட்ட கொஞ்சம் கார்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று ப்ளூவை பற்றி நம்ம ஒரு டெஸ்டிமோனி என்ன சொல்லணும்னா,
இப்போ நான் ப்ரௌனுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன், பிளாக்குக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன். இந்த ப்ளூ வந்து நான் எனக்கு லைஃப்பில் எனக்கு மிச்சம் இருந்த எல்லா ட்ரீம்ஸுமே முடிஞ்சுன்னு நினச்சிருந்த லைஃப்பில் நான் என்னைக்கும் ஆசைப்பட்டது திருப்பி வந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து ப்ளூ. அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அதை நம்ம ஒருக்கா பேசுவோம். ஒருத்தன் பார்த்த ட்ரீம். நீங்க 3 பேரும் போனப்பயும் வாங்கணும்னு சொன்னா சொல்லிச்சுல, அப்போ இந்த போல நம்ம வாங்கணும் அப்பயே நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அடுத்ததான் எனக்கு நான் நினைச்சிட்டு நம்ம அதை சொல்லியாச்சு அப்படின்னு அடுத்த ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த மேட்டர் யாருக்கும் தெரியாது. வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ்னு வர ஸ்டோரி இல்லை, அது அதுல இருந்து தான் அந்த ஸ்டோரியே கனெக்ட் ஆகும். அடுத்து இந்த லுக்கர் பத்தி பேசினப்போ ஒரு ப்ராடக்ட் கூட எனக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது யாருக்குமே தெரியாது. நம்ம சில இடத்துல பேசியிருக்கோம். ஒன்னு வந்து அந்த ஆப்ட்ரா SRV அந்த ஹேட்ச், அதோட செடான வந்து சூப்பரா. கண்டிப்பா அது டைனாமிக்ஸ் எல்லாம் தெரியாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. டைனாமிக்ஸ் எல்லாம் சூப்பர். அது ராக் சாலிட், அது உருக்கு துண்டது, அது எஃபிஷியன்ட் இல்லை. ரெண்டாவது ஷெவர்லேயோடைய அந்த பீரியட் ரொம்ப மோசமா இருந்து அதெல்லாம் அந்த SRV வந்து டச் விட, அதெல்லாம் டச் விட. அதெல்லாம் நீ அந்த பீரியட்ஸ் எல்லாம் ஒன்னு ஞாபகம் இருக்கா? 70,000 நான் பார்த்தேன் திருவனந்தபுரத்துல கிடந்து. சிலப்ப இப்ப என்ன வாங்கிருக்கேன். அப்ப அதுக்கு பலினோ ஆல்ட்ரா. இன்னைக்கு அவர் விவேக்கோடைய பலினோ நம்ம பேசிட்டு இருந்தோம். G30 G16B ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கு. அதில் ஒன்றும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் சிட்டியை நினச்சி பாரு. டைப் 2 அதெல்லாம் இன்சேன். அதெல்லாம் பீரியடெல்லாம் போச்சு. இனி வந்து கேட்கெட்ரியோட பீரியட். ஆனால் கோல்டன் பீரியட் ஆஃப் ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து மாஃபியா வெஹிக்கிள்ஸ் இருந்த காலகட்டம். 90s வந்து பிக்கர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். 90ஸ்ல இருந்து வந்து இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸில் ஒன்றும் வேண்டாம். நம்ம இன்னைக்கு இப்போ நான் எனக்கு உண்மையிலே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா 1/2 மணி நேரம் நான் அங்கே உட்காந்துருந்தேன். கீழே போய் ஃபேஸை சேஞ்ச் கழுகுனேன், என்னென்னமோ பண்ணி என்ன புஷ் பண்ணி தான் நான் வந்து உட்கார்ந்தேன். ஆனா இந்த கதை பேச ஆரம்பிச்சு அதான் இப்ப என் பேஸ் தெரியாத பிரைட் ஆச்சு. இன்னும் ஃபேக்ட், இதுதான் ஃபேக்ட். இதே மாதிரி லோவா இருக்கிற நம்ம ஒரு நேரம் ஒன்றும் வேண்டாம், ஒரு 1.9ல இருக்கக்கூடிய ஒரு TD ஆக்டாவியா ஒரு சின்ன ஸ்பின் ஓட்டிட்டு வரும். அது ஒரு தெராப்பி. அந்த ஒரு கிளாட்டர் இருக்கு வர, அந்த கரன்னு இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அது கேட்டதான் ஓட்டம் கேட்கணும். நேற்றுக்கு ஒரு ஸ்டோரி நான் போட்டேன், ஹையா வச்சு ஓட்டமும் கர. இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோல பாக்கிறதுல யாருக்கும் ஒண்ணுமே புரியாது. இப்போ நானே ஸ்டோரி எடுத்து போனேன், அதை பார்க்கவங்களுக்கு என்ன தோணுன்னு எனக்கு தெரியல. அது நமக்கு அதில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அதை எடுத்து போடியது. நம்ம அதை வச்சு ஒரு காரை ஜட்ஜ் பண்ண முடியாது. உண்மை, அது ஃபேக்ட். அதான் நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், இன்னைக்கு அது இருக்கும். அவர் மற்ற நம்ம புகாட்டியோட CEO வந்து அந்த சீக்வென்ஷியல் டர்போஸை. So you know it has sequential turbos. So one set of turbos, it has 4 turbos. Right, it kicks in the second stage. Right. And that's what you need to hear. So now full throttle and you'll hear that. First set. Hey, that's super cool. That's crazy, huh? That's very cool. It's very progressive how it kicks in, but you really hear it, of course, with this dragon mouth over your head. So cool. You can hear it there as well. அதை நான் போடுறதுக்கு முன்னாடி நான் இதில் கேட்டு டிவியில் அதை கனெக்ட் பண்ணி அந்த டர்போட சவுண்டு டிவியில் கேட்டு இருந்துட்டு என்னது இது, நீ என்னைக்கு இதெல்லாம் நிறுத்து. அதாவது முன்னாடி எல்லாம் என் வீட்டில் வந்து 5.1 எல்லாம் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ தான் நினச்சேன், சரி இன்னும் பழைய மாதிரி இதெல்லாம் செட் பண்ணணும். இதெல்லாம் கேட்டாலே அப்படி ஏன்னா அது அந்த அவர் சூப்பராக சொல்லுவார். பார்த்தேன், நீ டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரவ் பண்ணு, அடுத்த சீக்வன்ஷியல் அடுத்தது கனெக்ட் ஆகும். அந்த சவுண்டு ஏறினது கூட மேட்டர் இல்லை, அது பீக்குக்கு போயிட்டு அவர் கால் விட்டோன்னு அது இறங்கும் போது அது ஒரு ஃபீல். இப்போ நீ மியூசிக்கில் இருக்கிற நிறைய பேருக்கு இது என்னென்ன ஃபீல் ஆகும். இப்போ நம்ம மோட்டோ ஃபேமிலியில் நிறைய பேர் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு அந்த பிச்சு ஏறி இறங்குற தெரியும்னா, நம்ம மனசுல நமக்கு தெரிஞ்ச மியூசிக் நமக்கு இங்க ஹார்ட். ஆனா உண்மையில இந்த கண்டென்ட் இப்போ வந்து தலைவலியை காணாத போச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணுவோமா? க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி வந்து ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ இல்லையா. அதில் வந்து 200 எபிசோட்ஸ் மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நெவர் இன் அவர் ட்ரீம்ஸ் இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பில்டு பண்ணலாம், பிஸ்னஸில் பிளான்ஸ் பில்டு பண்ணலாம்.
அதெல்லாம் வேற. ஆனால் இதெல்லாம் இயற்கையாகவே கோயிங் வித் அப்படியே அமையும் அப்படி அமைஞ்சதுதான் இது. அதுலேயும் நமக்கு இருக்கக்கூடிய மோட்டோ கேஸ்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மோட்டோ ஃபேமை வந்து அது எப்படி தேங்க் பண்ணலன்னு தெரியாது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளை மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, க்ரீட் பண்ணுவாங்க. அதில் அந்த மோட்டோ கேஸ்டோட அவங்க கனெக்ட் ஆகும்போது அது கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட க்ளோஸ் இதாக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு வேர்டுனா அது எப்படின்னு எனக்கும் புரியல. அவங்க என்னென்னா நம்ம இப்போ என் வாய்ஸ் அவங்க நம்ம வாய்ஸ் எல்லாம் கேட்டு அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸோ பிளஸ்ட். அதில் நாங்கள் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் கூட அந்த நம்ம வேதவியாஸ் தம்பி வந்து 4-5 போட்டிருந்தோம். அதில் ஒன்றும் வந்து அண்ணனை இல்லாமல் என் ரகசியம் டேய் அவனை கூப்பிட்டு நான் கேட்கணும். எனக்கு ஃபுல்லாக வந்து பெப்பர் குறைஞ்சு சால்ட்டு கூடியாச்சு. இதுல இனி என்ன இளமை இருக்கு? வேதவியாச கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. பாட்டு இளமை கார்ஸ் தான், வேற ஒண்ணுமே அப்படி எல்லாம் கார்ஸ் இல்லைன்னா இந்த வேலை பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இந்த கால் உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கால் இளமை வந்து கார் ஓட்டம் தெரியும். கரெக்ட். அது நீங்க வீடியோல பார்க்காத ஒரு ஸ்டைல். அப்ப நம்ம எல்லாம் வயசானவை ஆயிரும். அது சில கார்ஸ் வந்து சில ரிவ்யூஸ்ல எனக்கு கனெக்ட் ஆகும். கேமரா எல்லாம் இப்போ ஒர்க் ஆகாது. காரை வந்து நம்ம கூட அப்படி நின்று ஸ்பின் ஆகும். அது ஒரு ஃபீல். அது நமக்குள்ள ஒரு எனர்ஜியை கொண்டு வரும். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டோ ஃபேம், இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிர், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.